சுபஹானல்லாஹ். 23 திண்ணமாக வாழ்வையும் மரணத்தையும் நாமே அளிக்கிறோம். மேலும் அனைத்திற்கும் நாமே வாரிசாவோம். வாழ்வையும் மரணத்தையும் நான் தான் கொடுக்குறேன். பகலையும் இரவையும் நான் தான் கொடுக்குறேன். வெளிச்சத்தையும் இருட்டையும் நான் தான் தரேன். இன்னும் பின்னால பின்னால அல்லாஹ் சொல்லிக்கிட்டே போறான். சுபஹானல்லாஹ். எல்லாத்துக்கும் வாரிசு யாரு? நான் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 24 உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களை பின்னால வரப்போகிறவர்களையும் நாம் அறிந்திருக்கின்றோம். உங்க முன்னால வாழ்ந்து அடிஞ்சு போனவங்களையும் எனக்கு தெரியும். இன்னும் வரப்போறவங்களும் எனக்கு தெரியும். நிச்சயமாக உன் அதிபதியே அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பான். உங்களுடைய அதிபதி தான் எல்லாரையும் ஒன்றா சேர்ப்பான். திண்ணமாக அவன் நுண் அறிவளவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். வேதகம் அடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த கனிமணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். அதாவது களிமண் தட்டினா சத்தம் வரும். அந்த காஞ்சி போன மண்ணுல இப்ப சட்டி பானைலாம் செய்யறாங்க பாருங்க, தட்டினா எப்படி சத்தம் வருது, அந்த மாதிரி அந்த மண்ணை தட்டினாவும் சத்தம் வரும். அந்த மாதிரி ஒரு மண்ணுல இருந்து நான் உன்னை படைச்ச மனுஷனே அப்படின்னு நல்லா சொல்றான். மனுஷனுடைய நிலைமை பாருங்க, மண்ணு. அதனாலதான் அந்த மண்ணையே நிரப்ப அவன் போறது. அதற்கு முன்பு தீயின் கடும் வெப்பத்தில் இருந்து ஜின்களை படைத்தோம். ஜின்களை எப்படி படைச்சேன்னு நல்லா சொல்றான் பாருங்க. கடுமையான தீயின் கடும் வெப்பத்தில் இருந்து படைத்தேன். சூட்ல இருந்து நான் படைச்சேன். நெருப்புல இருந்து படைச்சேன்னு சொல்லல, வெப்பத்தில இருந்து படைச்சேன். அந்த சூட்டு அதனுடைய தன்மையில இருந்துதான் ஷைத்தான் நல்லா படைச்சிருக்கான். சுபஹானல்லாஹ். பின்பும் அதிபதி வானவர்களை நோக்கி கூறியதை நினைவு கூறும். பேதகமடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த கண்மலிருந்து ஒரு மனிதரை தினமாக நான் படைக்கப் போகிறேன். நான் அவரை முழுமையாக்கி அவருக்கு என்னுடைய உயிரிலிருந்து ஊதியதும் நீங்கள் அனைவரும் அவனுக்கு சினம் பணிந்திட வேண்டும். வானவர்கள் அனைவரும் சிரம் பணிந்தார்கள். சுபஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் களிமண்ணால படைச்சான். அதுக்காக மலக்கங்களை அனுப்பி பூமியில இருந்து மண்ணை எடுத்துன்னு வர சொன்னான். அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு சொர்க்கத்துல ரொம்ப நாள் கிடக்கப்பட்டு வச்சிருந்தான். அதுக்கப்புறம் தன்னுடைய ரூஹ்ல இருந்து நான் ஊதுனேன்றான். அந்த ரூஹ் வர இதுதான் அல்லாஹ்வுடைய இது. சுபஹானல்லாஹ். அந்த ரூஹ் நம்ம உடம்புல இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம பேச முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, எந்த செயலும் செய்ய முடியாது. அந்த மண்ணாதான் நம்ம ஆயிடுவோம். எப்படி ஆரம்பத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணுல இருந்து அல்லாஹ் படைச்சா அந்த மாதிரி மண்ணாதான் ஆயிடுவோம். அல்லாஹ்வுடைய ரூஹ் இருக்கிறதால தான் நம்ம கிட்ட செயல்பாடு இருக்கு. சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். அல்லாஹ் வானவர்களை சொல்றான், ஆதமுக்கு சிரம் படிங்கள். ஏன்னா ஆதம் நான் என் கையால படைச்சேன் அப்படின்றான் அல்லாஹ். ஆனா ஷைத்தான் என்ன சொல்லிட்டான், நான் அவருக்கு சிரம் பண்ண மாட்டேன். அவரு நீ மண்ணால படைச்சா என்ன நெருப்பால படைச்ச, அதனால நான் அவருக்கு சிரம் பண்ண மாட்டேன். அதனால இப்லீஸ் சபிக்கப்பட்டான், தூக்கி எறியப்பட்டான், விலக்கப்பட்டான் அப்படின்னு வருது. அல்லாஹ்வுடைய பேச்ச முத மருத்துவம் அவன் தான் அப்படின்னு வருது. சுபஹானல்லாஹ். இப்லீஸை தவிர அவன் சினம் பணிவருடன் சேர்ந்திட மறுத்து விட்டான். அவன் மட்டும் சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா வானவர்களும் சிரம் பணிந்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனா இந்த ஒரு ஷைத்தான் மட்டும் எதிர்த்து நின்னுட்டான் அல்லாஹ் கிட்ட. ஏன்னா அந்த ஷைத்தானும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன் தான். ஆனாலும் அவன் எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு இது இருந்தது. அல்லாஹ் கொடுத்து வச்சிருந்தான் அந்த சக்தி அவனுக்கு. அதனால அவன் சொல்லிட்டான், நான் ஆதமுக்கு சிரம் பணிய மாட்டேன். ஆதமே உங்களுக்கு என்ன தடுத்துச்சுன்னு கேக்குறான் அல்லாஹ். சிரம் பணியதை விட்டு உங்களுக்கு என்ன தடுத்துச்சுன்னு கேட்கும் போதுதான் அவன் சொல்றான், எனக்கு என்ன நெருப்பால படைச்ச இறைவா, அதனால ஆதமுக்கு நான் மண்ணால படைக்கப்பட்ட ஆதமுக்கு எப்படி நான் சிரம் பணிகிறது அப்படின்னு கேக்குறான். அப்போது இறைவன் கேட்டான், இப்லீஸே உனக்கு என்ன நேர்ந்து விட்டது? சினம் பணிபவர்களை நீ சேரவில்லையே, ஏன் அப்படின்ட்டு எல்லாம் கேக்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், அதற்கு அவன் கூறினான், இந்த மனிதருக்கு சிரம் பணிவது என் வேலை அல்ல. ஏனெனில் பேதகமடைந்த சுண்டினால் ஓசை வரக்கூடிய காய்ந்த களிமண்ணில் இருந்து நீ படைத்தாய். அல்லாஹ் படைச்சானே, அல்லாஹ்க்கு தெரியாதா? ஷைத்தான் அல்லாஹ்கிட்டயே தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதனால்தான் அவன் இழிவாக்கப்பட்டான். சுபஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் சொல்றத அப்படியே ஏத்துக்கணும். அவங்ககிட்ட எதிர்த்து வாதாடக்கூடாது. ஏன் இப்படி இருந்தா நடக்காதா? ஏன் அல்லாஹ் இப்படி இறக்கல? ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்றான் அப்படின்னு சட்டம் பேசுறாங்கல்ல, இந்த சட்டம் பேசுறதுக்கு நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இடம் இல்ல. அல்லாஹ் என்ன சொன்னா அதை ஏத்துக்கணும். ஹலாஸ், அவ்வளவுதான். அல்லாஹ் ராஜினா நம்ம ராஜி, அவனுடைய ராஜில நம்ம ராஜி பண்ணணும். அவனுடைய சந்தோஷத்துல நம்மளுடைய சந்தோஷம். நம்ம என்ன வேலை செஞ்சா அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அந்த வேலையை மட்டும் நம்ம செஞ்சா போதும். அதே செய்யறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு வேலையை செஞ்சா மட்டும் போதும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். நம்மளும் அல்லாஹ்வை திருப்தி கொள்ளணும், அல்லாஹ்வும் நம்மள திருப்தி கொள்ளணும். சுபஹானல்லாஹ். 34 அதற்கு இறைவன், அவ்வாறாயி நீ இங்கிருந்து வெளியேறிவிடு, ஏனெனில் தினமாக நீ விரட்டப்பட்ட வேண்டியவனாக இருக்கிறாய். ஓடிடு, இங்க இருந்து திரும்பி பார்க்காத ஓடிடு. ஏன்னா விரட்டப்பட வேண்டியவனா நீ இருக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இனி கூலி கொடுக்கப்படும் நாள் வரை தினமாக உன் மீது சாபம் விதிக்கப்பட்டிருக்கும்.
ஏன்னா நீ வந்து இந்த பேச்ச மறுத்துட்ட. அல்லாஹ்வுடைய பேச்ச வந்து எதிர்த்து நீ பேசிட்ட. அது இல்லாம அல்லாஹ் சொன்ன கட்டளைய நீ வந்து சரிவர ஏத்துக்கல. அதனால இந்த சாபம் வந்து உனக்கு உலக யுக முடிவு நாள் வரை உன் மேல இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கு அவன், என் இறைவனே, அப்படியானால் மக்கள் அனைவரும் மீண்டும் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கிட்ட எப்படி கெஞ்சுறான் பாருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் குடு. ஏன்னா மறுமையில மக்கள நீ எழுப்புவல்ல, அது வரலும் இந்த ஆதத்துடைய மக்கள நான் வழி கெடுக்கணும். அதுக்கு எனக்கு அவகாசம் குடு அப்படின்னா. அதையும் அல்லாஹ் வந்து அவகாசம் குடுக்குறான். எவ்வளவு அருளாளன் பாருங்க. அவன் ஷைத்தான் கெட்டது தான் செய்வான்னு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் குடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு அல்லாஹ் கூறினான், உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். நான் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய அந்த நாள் வரும் வரை, எந்த நாள்? அந்த மறுமை நாள் வரும் வரை உனக்கு நான் அவகாசம் தரேன். போ, வழி கெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அப்ப ஷைத்தான் சொல்றான், உன்னுடைய அடியார்களை தவிர மற்ற எல்லோரையும் நான் வழி கெடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். 39. அதற்கு அவன் கூறினான், என் இறைவனே, நீ என்னை வழிபெற செய்தது போன்று திண்ணமாக நானும் உலகில் அவர்களுக்கு கவர்ச்சிகளை ஏற்படுத்தி அவர்களை அனைவரையும் மகிழ்விக்க செய்வேன். ஆனால் உன் அடியார்கள் எவர்களை வாய்மையாளர்களாய் நீ ஆக்கினாயோ அவர்களை தவிர, யாரு உண்மையா பேசுறா, யாரு உண்மையா நடக்கிறா, யாரு உண்மையா அல்லாஹ்க்கு பயப்படுறா, யாரு உண்மையா மக்கள் கூட நடந்துக்கிறாங்க, இந்த பொய்க்காரங்களுக்கெல்லாம் அதுல வேலையே இல்ல. பலே அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் மக்கள் அவங்கள மதிச்சாலும் சரி, யார்கிட்ட பொய் இருக்கு, திருட்டுத்தனம் இருக்கு, அவங்களெல்லாம் அல்லாஹ் வந்து வாய்மையாளர்னே சொல்லல. யாரு அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து உண்மையா நடந்துறாங்களோ அவங்களதான் வாய்மையாளர்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹு அக்பர். அதற்கு அல்லாஹ் கூறினான், இதுதான் அந்த வாய்மையாளர்களின் வழிதான். அதாவது எது அந்த வாய்மையாளர்களின் வழி? அது வந்து என் பக்கம் கொண்டு வந்து சேரும். அதுதான் அந்த வாய்மையாளர்களுடைய வழி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். 42. திண்ணமாக என்னுடைய வாய்மையாளரான அடியார்கள் மீது உன் அதிகாரம் செல்லுபடி ஆகாது. நீ எது வேணாலும் செஞ்சுக்கோ ஷைத்தானே. உன்னாட்டம் இருக்க ஷைத்தானுங்கள தான் நீ வழிகெடுக்க முடியுமே தவிர, என்னாட்டம் இருக்கிற அந்த உண்மையாளர நீ யாரையும் வழிகெடுக்க முடியாது. ஏன்னா அவங்க என்னுடைய அடியாருங்க, மூமின்ங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எவர்கள் உன்னை பின்பற்றி வழிகெட்டு போகிறார்களோ அவர்களிடம் மட்டும் தான் உன் அதிகாரம் செல்லுபடியாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாரு வழி கெடுக்க தன்னைத்தானே நஷ்டத்துல யார் யார் ஆத்திக்கிறாங்களோ அவங்கதான் உன்னை வந்து பின்பற்றுவாங்க. திண்ணமாக அத்தகையவர்கள் அனைவருக்கும் நரகம் இருக்கிறது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அவங்கள எல்லாத்திலயும் உன்னையும் அவங்களையும் எல்லாத்தையும் நரகத்துலதான் போடுவேன். யார் யாரு ஷைத்தானை பின்பற்றி நடக்கிறாங்களோ சுதறச்சுக்கணும். ஐயோ! தெரியாத கொள்ளாத நம்ம மாட்டிக்கணுமே இந்த ஷைத்தான் கிட்ட அப்படின்ட்டு அதுகிட்ட இருந்து விலகிடணும். அல்லாஹ் அவனுடைய நேரான பாதைக்கு திரும்பிடணும். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். அல்லாஹ் ஷைத்தானுக்கே டைம் குடுத்தான்னா, நம்ம திருந்துறதுக்கு டைம் தரமாட்டானா? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவுதான் நம்ம அநியாயம் பண்ணவங்களா இருந்தாலும், கடலின் நுரையளவு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் உங்கள நான் மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அவன் எவ்வளவு கருணையாளனா இருக்கான்றத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். நம்ம நெறைய தப்பு பண்ணிட்டோம், நெறைய பாவம் பண்ணிட்டோம். அல்லாஹ் நம்மள மன்னிக்க மாட்டான். நம்ம இந்த பாவத்திலேயே உழண்டுன்னே இருப்போம் அப்படின்னு நினைக்கக் கூடாது. தன்னைத்தானே திருந்தி வாழணும். அல்லாஹ்னுடைய வழிய நம்ம மேற்கொள்ளணும். அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆன்ல எந்த மெசேஜ் குடுத்திருக்கானோ அதன்படி நம்ம நடக்கணும். அப்படின்ட்டு யாரு ஒருத்தர் நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த மெசேஜ் வந்து புரிய வைப்பான் அல்லாஹ். இல்லன்னா அது அவங்களுக்கு புரியாது. அவங்க வந்து அந்த ஷைத்தானுடைய வேலையிலே தான் உழண்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். 44. இப்லீஸை பின்பற்றுவோருக்கு எச்சரிக்கப்பட்டுள்ள அந்த நரகத்திற்கு 7 வாயில்கள் உள்ளன. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்துக்கு 8 வாயில் இருக்கு. அந்த நரகத்துக்கு 7 வாயில் இருக்கு. ஒவ்வொரு வாயிலிலும் ஒவ்வொரு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. யார் யார் என்னென்ன தப்பு பண்ணாங்க, யார் தொழுவல, யாரு ஜக்காத் தரல, யாரு அடுத்தவங்க மேல இரக்கப்படல, யாரு சொந்தக்காரங்கள நவுத்தி வச்சிருக்காங்க, யாரு சொந்தக்காரங்க கிட்ட பேசுறது இல்ல. இந்த மாரி இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரிக்கே ஒரு ஒரு மாரி கதவு. அந்த வாசல் வழியால அவங்க நுழைவாங்க. சுபஹானல்லாஹ். இணை வைக்கிறவங்க அவங்களுக்கு தனியான வாசல். இன்னும் முஸ்லிமா இருந்தும் இணை வைக்கிறவங்களா மாரி அ ஷிர்க், பித்தத்து எல்லாம் செய்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வாயில். யார் யாரு தாக்கூத்த வணங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வாயில். யாரு ஷைத்தான வணங்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வாயில். சுப்ஹானல்லாஹ். கேட்டகரி எல்லாத்துலயுமே ஒரு கேட்டகரி இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி அந்தந்த வாசல் வழியா தான் அவங்க நுழைவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். 45. ஆனால் இரையச்சம் உள்ளவர்கள் சுவனங்களிலும் அங்குள்ள நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். சுகமா அனுபவிச்சு இருப்பாங்க. ஜாலியா இருப்பாங்க. டைம் பாஸா இருப்பாங்க.
மேலும் அவர்களிடம் கூறப்படும் எந்தவித அச்சமின்றி சாந்தியுடன் அவற்றில் நுழையுங்கள். சாந்தியோட போங்க, சந்தோஷத்தோட போங்க, பொறுமையோட போங்க. உங்களுக்கு அங்க சந்தோஷம் காத்துக்கின்னு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர்களின் உள்ளங்களில் படிந்திருக்கும் குரோதங்களை நாம் அகற்றி விடுவோம். ஒவ்வொருவருக்கும் சகோதரர்களாக கட்டிலில் எதிரெதிரே அமர்ந்திருப்பார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு மக்கள்ல நம்மள அல்லாஹ் சேர்க்கணும். நம்ம கிட்ட இருக்க குரோதங்கள் எல்லாம் அல்லாஹ் மனசுல இருந்து நவுத்தி விட்டுறணும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களாக நுழைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் வர்ணிச்சு சொல்றான். அங்கு அவர்களுக்கு யாதரும் சிரமம் ஏற்படாது. அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவும் மாட்டார்கள். ஒரு தடவை அது உள்ள நுழைஞ்சிட்டா அதுல இருந்து வெளியவே வர முடியாது. அதுலயே சுகத்தை அனுபவிச்சுட்டு ஆறாம இருக்கணும். திண்ணமாக நான் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை புரிபவனாகவும் இருக்கிறேன். நான் பெரும் கருணையாளனா இருக்கிறேன். அடுத்தது ரொம்ப மன்னிக்கிறவன், ரஹம் பண்றவனா இருக்கேன். யாருக்கு? என்னுடைய அடியார்களுக்கு ரெஹம் பண்ணக்கூடியவனா நான் இருக்கேன். அடுத்தது அவங்கள மன்னிக்கிறவனாவும் இருக்கேன், கஃபூராவும் இருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். 50 அத்துடன் என்னுடைய வேதனை மிகவும் துன்புறுத்தும் வேதனையாக இருக்கும். உடனே அந்த நரகத்துல இருக்க மக்கள் என்னுடைய வேதனையை எப்படி அல்லாஹ் தருவேன்றதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அது துன்புறுத்தும் வேதனையா இருக்கும். அது இப்பேற்பட்ட வேதனை. வேதனைன்றது பெரிய வேதனை. அதுலயே துன்புறுத்தும் வேதனை. அது எப்படி இருக்கும்? அல்லாஹ் மிக அறிந்தவன். அல்லாஹ் இது மாதிரி வேதனையில இருந்து ஒரு முஸ்லிம் மூமினையும் அல்லாஹ் காப்பாத்தணும். மேலும் இப்ராஹிம் விருந்தாளிகளை பற்றி இவர்களை எடுத்துரைக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுல விருந்தாளி வராங்க. விருந்தாளிங்க அறியாதவங்களா இருக்காங்க. வந்தவங்களுக்கு கறியை பொரிச்சு வைக்கிறாங்க. ஆனாலும் சாப்பிடாத கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. பார்த்ததும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தேகம் வந்துடுது. நீங்க அறியாதவங்களா இருக்கீங்க, அது இல்லாம நீங்க சாப்பிடவும் மாட்டேன்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. உன் மீது சாந்தி நிலவுவதாக என்று கூறி அவரிடம் வந்தபோது உங்களை குறித்து எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று அவர் கூறினார். நீங்க எதுவும் சாப்பிட மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க, நீங்க யாருமா என்னம்மா அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க, அறிவு கூர்மையுள்ள ஒரு குழந்தை பற்றிய நற்செய்தியை உமக்கு நான் அறிவிக்கின்றோம். அப்பதான் சாராம கேக்குறாங்க, என்னுடைய இவ்வளவு வயசாயிடுச்சு, பல்லெல்லாம் போயிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சிடுச்சு, இந்த வயசுல எனக்கு குழந்தை உண்டாகுமா? ஆமா, அல்லாஹ் அவனுடைய கட்டளை அவன் நிறைவேற்றியே தீருவான். அவனுக்கு எந்தவித சிரமம் இல்ல. அது பின்னும் பின்னால வருது. குன் ஆகிட ஆயிடணும் அப்படின்னு அல்லாஹ் நினைச்சானா உடனே அது ஆயிடும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அதற்கு இப்ராஹிம் நபி, தள்ளாதல் வயதில எனக்கு குழந்தை பேர் பற்றி நற்செய்தி அறிவிக்கிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நற்செய்தியை அறிவிக்கிறீர்கள் என்பது கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கே நம்பிக்கை இல்ல. அதாவது இறை தூதர். ஆனாலும் அவருக்கு அந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியல. இவ்வளவு வருஷமா நம்மளுக்கு மனைவிக்கு குழந்தை இல்லாத இருந்தது, இப்ப அல்லாஹ் குழந்தை தரேன்னு சொல்றானே, அதுள்ள அறிவுள்ள குழந்தைய தரேன்னு சொல்றானே, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுது. அறிவு கூர்மையுள்ள குழந்தைய கொடுக்குறானே அல்லாஹ் அப்படின்ட்டு. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அதாவது மகனா இஷாக் அலைஹிஸ்ஸலாம். இஷாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில தான் யூதருங்க, பனி இஸ்ராயலுங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகள்ல வர்றாங்க. அவருக்கு 12 பிள்ளைங்க இருக்காங்க. அதுல இருந்து தான் இந்த யூதருங்கெல்லாம் வந்தாங்க. இவங்கள தான் அல்லாஹ் சொல்றான், இவங்க அறிவு கூர்மை உள்ளவங்க, நல்ல படிப்பு உள்ளவங்க. அதுதான் அவங்களுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஈகோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம தான் இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி செயலுங்களும் செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா அல்லாஹ் நினைச்சா அதை ஒரு நிமிஷத்துல முறியடிச்சிரும். சும்மா ஒரே ஒரு நிமிஷம் தான். அல்லாஹ்க்கு சொல்ல வேண்டியது குன்னா, அது ஆயிடும். அவ்வளவுதான். அததான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நம்மளுக்கு. அப்ப அந்த மலக்குங்க என்ன சொல்றாங்க அதுக்கு? இல்ல, சத்தியமா நாங்க நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வழி பிறன்றவர்கள் தான் இறைவனுடைய கருணை குறித்து நம்பிக்கை இழப்பார்கள். யாருக்கு மனசுல சந்தேக இது இருக்கோ அவங்கதான் அல்லாஹ்வுடைய அருள்ல சந்தேகம் பிடிப்பாங்க. நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, இது உண்மையானது அப்படின்னு அந்த மலக்குங்க சொல்றாங்க. பிறகு இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலே, உங்கள் வருகையின் முக்கிய நோக்கம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை அனுப்பி இருக்கான், உங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, லூத்துனுடைய மக்களை நாங்க அழிக்க வந்திருக்கோம். சுப்ஹானல்லாஹ். அவங்க ரொம்ப அட்டூழியம் செய்றவங்களா இருக்காங்க. குற்றம் புரியும் சமுதாயத்திலும் நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் ஐயோ, என்னுடைய சகோதரன் அங்க இருக்கானே, பெரியப்பா அம்மாவனோ சித்தப்பா அம்மாவனோ தெரியல. அவர் லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்பிக்கை கொண்டாரு. அதனால அவர் ஒரு நபியாக்கி அல்லாஹ் ஜோர்டன்ற பகுதியில அனுப்பி வச்சிருக்கு. அந்த இடத்துல அவர் இருக்காரு.
ஆனா அந்த மலக்குங்க சொல்றாங்க, விதி விலக்கானவர்கள். லூத்துடைய குடும்பத்தார்கள் விதி விலக்கானவர்கள். அவருடைய மனைவியை தவிர. அவருடைய மனைவி வந்து ஒரு கெட்ட பொம்பள. அவ வந்து நரகத்துக்கு உரியவ. அவ வந்து அழிக்கப்படுவா அப்டின்ட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட இந்த வானவர்கள் சொல்றாங்க. ஆனால் அவருடைய மனைவி தவிர அவளை குறித்து இறைவன் கூறுகிறான், வேதனையை அனுபவிக்க தங்கி இருப்பவர்களுள் அவளும் ஒருத்தி ஆவாள். அவ வந்து வேதனை அனுபவிப்பா. அவ நரகத்துக்கு போவா அப்படின்றத மின்னந்து அல்லாஹ் வந்து முடிவு பண்ணிட்டான். பிறகு அந்த தூதர்கள் லூத்தியிடம் வந்தபோது, நீங்கள் அறிமுகமற்றவர்களாக இருக்கிறீர்களே என்று லூத் கூறினார். அதற்கு அவர்கள் கூறினார்கள், இல்லை எதனை குறித்து இவர்கள் சந்தேகம் கொண்டிருந்தாங்களோ, அதாவது உங்களுடைய மக்களுக்கு நீங்க எச்சரிக்கை பண்ணீங்கல்ல, ஆனாலும் அவங்க சந்தேகம் தானே கொண்டு வச்சிருந்தாங்க. எப்ப அந்த நாள் வரும்? அல்லாஹ் எப்ப எங்கள அழிப்பான்? அப்படின்னு தானே கேட்டிருந்தாங்க. நாங்க தான் ஆறாம அட்டூழியம் பண்ணின்னு இருக்கோமே! ஹோமோ செக்ஸ் செஞ்சிருந்தாங்க அவங்க. அதனால அல்லாஹ் வந்து நான் அவங்கள அப்படியே புரட்டினேன். அந்த ஊரையே நான் புரட்டி போட்டேன். தோசை புரட்டி போடுறோமே நம்ம அந்த மாரி அப்படியே புரட்டிட்டேன் அப்படின்னு. அந்த புரட்டி போட்டது இல்லாம அந்த ஊர்லயே ஒரு அப்படியே அது அது மேலேயே அல்லாஹ் வந்து இவ்ளோ அளவு மழை பெய்ய வச்சா, அங்க வந்து கடலே இருக்கு. சாக்கடல்னு அந்த பேரு. இப்பயும் அது போற வழியிலேயே இருக்கு அப்படின்றான். இன்னும் பின்னால பின்னால இதெல்லாம் வருது. 64 நாங்கள் சத்தியத்துடன் உம்மிடம் வந்திருக்கிறோம். நாங்கள் உண்மையைத்தான் சொல்லுகிறோம். எனவே நீர் இரவு சற்று இருக்கும்போதே நீங்க வந்து கிளம்பிடுங்க. உங்க குடும்பத்துக்காரங்கள எடுத்துக்கிட்டு, உங்க குடும்பத்துக்காரங்கள கூப்பிட்டுக்கிட்டு நீங்க கிளம்பிடுங்க. பின்னால திரும்பி பார்க்காதீங்க. அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்குதோ அத மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் விடுவதற்குள்ள இவர்கள் அனைவரும் வேரோடு அழிக்கப்படுவார்கள். காலையிலக்குள்ள விடியறதுக்கு முன்னியே பாதி இரவுலயே இவங்க வந்து அழிக்கப்படுவாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்ட்டு அந்த மலக்குங்க சொல்றாங்க. இதற்குள்ளாக அந்த ஊர் மக்கள் என்ன செய்றாங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மலக்குகள் ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்கள பார்த்து ரொம்ப மோகம் கொண்டு இவங்க கூட வந்து கலக்கணும்ன்ட்டு ஓடி வராங்க லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டுக்கு. லூத் கூறினார், சகோதரர்களே இவர்கள் என்னுடைய விருந்தாளிகள். என்னை அவமானப்படுத்தி விடாதீர்கள். இவங்க என்னுடைய விருந்தாளிகளா இருக்காங்க. என்கிட்ட அடைக்கலம் தேடி வந்திருக்காங்க. இவங்கள அ அ அ அவமானம் பண்ணிடாதீங்க. என் மகளுங்க இருக்காங்க. இவங்கள கல்யாணம் பண்ணீங்க. அல்லாஹ் ஹலாலான முறையில அனுபவி சொல்றானே, அத அனுபவிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள் அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு லூத் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அவர்கள், ஊர் உலகத்துக்கெல்லாம் நீர் வக்காலத்து வாங்க வேண்டாம் என்று நான் பலமுறை உம்மை தடுக்கவில்லையா? எப்படி ஒரு இறை தூதர்கிட்ட எந்த அளவுக்கு மோசமான ஒரு பேச்ச சொல்றாங்க பாருங்க. ஊர் ஜனங்களுக்கெல்லாம் வக்காலத்து நீங்க ஏன் வாங்குறீங்க? இவங்கெல்லாம் புதுசா வந்தவங்க தானே! உங்களுக்காக நீங்க ஏன் வக்காலத்து வாங்குறீங்கன்னு அந்த மக்கள் கேட்கறாங்க. நீங்கள் எதையும் செய்து தீர வேண்டும் என்றால், இதோ என்னுடைய பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களே! அப்படின்னு லூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு. 72 நபியே உம்முடைய உயிர் மீது ஆணையாக சந்தேகமின்றி அவர்கள் ஒரு விதமான மயக்கத்தில் சிக்கி அதில் தங்களை மறந்து தட்டழிந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் இப்பயே சொல்லிட்டான். அவங்க அழிய போறவங்கன்றத டிக்ளேர் பண்ணிட்டான் அல்லாஹ். அவங்க அழிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே அழிஞ்சுட்டு இருக்காங்க. இப்படியும் அழிவாங்க அப்படின்றத. இறுதியில் விடியும் வேளையில் பயங்கரமான பேரோசை ஒன்று அவங்களை தாக்கியது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு ஊர அழிக்கணும்ன்றது பெரிய விஷயமே இல்ல. அதே மாரி ஒரு ஊர உண்டாக்குன்றதும் பெரிய விஷயம் இல்ல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், தீர்க்கமானவன். மேலும் நாம் அவ்வூரை தலைகீழாக புரட்டினோம். அவர்கள் மீது சுடப்பட்ட கற்களை பொழிய செய்தோம். பேர் பொறிச்சு வந்துச்சாம். யார் மேல அந்த கல்லு விழணும்ன்றத பேர் பொறிச்சு நான் வந்து போட்டேன் அப்படின்னு நல்லா சொல்றான். சுடப்பட்ட கற்கள் அப்படின்றான். எப்படி நம்ம துப்பாக்கியில ரவைய போட்டு சுட்டா அது போய் அந்த யார நம்ம சுடணும்னு நினைக்கிறோமோ அங்க போய் சுடுதோ, அந்த மாரி ஒரு கல்ல வந்து ஒவ்வொரு மக்கள் மேலயும் நான் போட்டேன் அப்படின்றான். திண்ணமாக இந்நிகழ்ச்சிகளில் நுணுக்கமாக சிந்திப்பவர்களுக்கு ஏராளமான சான்று இருக்கிறது. இத சிந்திச்சு பாருங்க மக்களே அப்படின்றான்ல. இதுல நெறைய அத்தாட்சிங்க நான் குடுத்து வச்சிருக்கேன். நுணுக்கமான அத்தாட்சிங்க இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான். மேலும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற இடம் முதன்மையான சாலையிலேயே அமைந்துள்ளது. நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு இதில் பல படிப்பினை இருக்கிறது. அதாவது யார் ஒருத்தர் நம்பிக்கையாளரா இருக்காங்களோ அவங்களுக்கு இதுல நெறைய அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான். படிப்பினையும் இருக்குது அப்படின்னு சொல்றான். அத பார்த்தாவது நீங்க திருந்துங்கன்றான். இன்னும் அல்லாஹ் தான் அழிக்கப்பட்ட ஊருங்கள பத்தி எல்லாம் இனிமே சொல்லின்னு வரான். சின்னமாக ஐக்காவாசிகள் அக்கிரமக்காரர்கள் இருந்தார்கள். ஐக்காவாசினா எது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்காரங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்லி பார்த்தாரு. கேட்கல. அல்லாஹ் அனுமதி இல்லாத கிளம்பிடுறாரு. மீன் வாயில போயிட்டு மாட்டிக்கிறாரு 40 நாள். அதுக்கப்புறம் அல்லாஹ் ஜிக்ர் பண்றாரு. அதுக்கப்புறம் மீன் வந்து வெளிய துப்பிடுது அவர. சுப்ஹானல்லாஹ். அது அவருக்கு மீனுக்கு வந்து ஜீரணிக்க சக்தி இல்ல. கொண்டாந்து துப்பிடுது. எப்படி நம்ம வாந்தி எடுத்துடுறோம். நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஜீரணம் ஆக மாட்டேங்குது.
உடனே வாந்தி எடுத்து அது எப்படி துப்பிடும் அந்த மாதிரி அந்த மீனுக்கு ஜீரணமால அது ஈனு சலத்தை வந்து கடற்கரையில துப்பிடுது. மயங்க நிலையில கிடக்குறாரு. சொரக்கூடிய எல்லாம் உண்டாக்குறான் அந்த மணல் பிரதேசத்துல. அது வந்து அவருக்கு நிழல் கொடுக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு ஹோஷ் வருது. அப்புறம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஊரை போய் பாத்துக்கிறாரு. அந்த மக்கள் எல்லாம் பயந்து போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை நம்ம மேல வந்துருமா, இந்த நபியை நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே என்ன செய்யுது. தன்னுடைய ஆடு மாடுங்க பிள்ளை குட்டிங்க எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு பெரிய மைதானத்துல வந்து, யா நான் உங்களுக்கு பயப்படுறேன், யா உன்னை அடி பண்ணிடுறேன், யா நாங்க உனக்கு கட்டுப்படுறேன் அப்படின்ட்டு அந்த மக்கள் அல்லாஹ் கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கோரினாங்க. உடனே அல்லாஹ் அந்த மக்களை மன்னிச்சான். அதாவது இறை தூதர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் வந்து மன்னிச்சான்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்களை மட்டும்தான், அந்த சமூகத்தாரை மட்டும்தான் அல்லாஹ் வந்து மன்னிச்சான். மற்றபடி மற்ற எல்லா சமூகத்தாரையும் விதவிதமா அழிச்சு இருக்கான். அத கேட்டகரி தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். 79. எனவே நாம் அவர்களை பழி வாங்கினோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்விரு சமூகத்தாரின் பாழடைந்து போன பகுதிகளை அனைவரும் அறியக்கூடிய பதியில் இருக்கிறது. அதாவது இன்னும் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் மக்களையும் அழிச்சான். அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களையும் எல்லாம் அழிச்சான். அதே போல ஃபிரௌனுடைய மக்களையும் கடல்ல அல்லாஹ் வந்து மூழ்கடிச்சான். அதே போல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மக்கள்ல வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சிருந்தாங்க. மலை மேல பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சிருந்தாங்க. அவங்களையும் நான் அழிச்சேன். அவங்க எல்லாம் ரோடு மேலேயே, நீங்க போற வர ரோடு மேலேயே வழி மேலேயே இருக்குது அவங்களுடைய ஊரு. அதை பார்த்து நீங்க புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நல்லா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஹிஜ்ர்வாசிகள் இறை தூதரை பொய் என்று சொன்னார்கள். அதான் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள். அதே மாதிரி ஹிஜ்ர்வாசிகள்னா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள். நாம் நம்முடைய வசனங்களை அவர்களுக்கு அருளி நம்முடைய சான்றுகளை காட்டினோம். ஆனால் அவர்கள் அவை அனைத்தையும் புறக்கணித்து கொண்டே இருந்தார்கள். எல்லா சான்றுகளையும் நான் காட்டி கூட கல்லுல இருந்து ஒரு ஒட்டகம், சுப்ஹானல்லாஹ், கல்லுல இருந்து ஒரு ஒட்டகத்தை உண்டாக்கி அது வந்து நிறை மாத கர்ப்பிணியா இருந்து அது ஒரு குட்டியை போட்டு அப்ப கூட அந்த மக்கள் நம்பல. சுப்ஹானல்லாஹ். இன்னும் அந்த மக்கள் எப்படி எப்படி வாழ்ந்தாங்கன்ற பத்தி அல்லாஹ் சொல்றான். மலைகளை குடைந்து வீடுகள் அமைத்து அவற்றில் எந்த அச்சமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தார்கள். இறுதியில் கடுமையான ஒரு பேரரசு என்று அதிகாலையில் அவர்களை தாக்கியது. அப்போது அவர்கள் சம்பாதித்தவை அவர்கள் எந்தவித பலனையும் அளிக்கவில்லை. என்ன சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க, கெட்டதை தான் அவங்க சம்பாரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த கெட்டது எப்படி அவங்களுக்கு பலன் கொடுக்கும்? நல்லது சம்பாரிச்சு வச்சிருந்தா தானே அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அததான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 85. நாம் வானங்களையும் பூமியையும் இன்னும் அவற்றில் இருக்கின்ற அனைத்தையும் சத்தியத்தின் அடிப்படையிலேயே அன்றி படைக்கவில்லை. உண்மையோட நான் படைச்சிருக்கேன், நிதானத்தோட படைச்சிருக்கேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சத்தியத்தோட நான் படைச்சிருக்கேன்றான். ஒன்னொன்னையும் சத்தியம் சொல்லியே காட்டுறான். இன்னும் பின்னால வர்ற அத்தியாயங்கள்ல எல்லாம் சொல்றான். வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, இந்த மலையின் மீது சத்தியமாக, இந்த மனிதனின் மீது சத்தியமாக, படைக்கப்பட்ட அனைத்து மீதையும் அல்லாஹ் வந்து சத்தியம் செய்யறான். சுப்ஹானல்லாஹ். திண்ணமாக இறுதி தீர்ப்பு நாள் வரத்தான் போகிறது. எனவே நபியே, நீர் அவர்களை முறையற்ற செயல்களை பொருட்படுத்தாமல் கண்ணியமான முறையில் விட்டுடும். கண்ணியமா விட்டுடுங்க. அந்த மக்கள் திருந்த மாட்டாங்க, கண்ணியமா விட்டுடுங்க நபியே அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அவங்க திருந்த மாட்டாங்கன்னு அல்லாஹ்க்கு மின்னந்தே தெரியும். திருந்தாத மக்கள். திண்ணமாக உன் அதிபதி அனைத்தையும் படைத்தவன், நன்கு அறிந்தவன் இருக்கின்றான். அவன் அசீமா இருக்கான், நன்கு அறிந்தவன் அப்படின்றான். சுப்ஹானல்லாஹ். திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்கள் மகத்துவமிக்க குரானையும் திண்ணமாக நாம் நமக்கு வழங்கியுள்ளோம். நாம் இந்த மக்களில் பலதரப்பட்டவர்களுக்கு அளித்திருக்கும் வாழ்க்கை வசதிகளை நீர் ஏறிட்டு பார்க்காதீர்கள். ஏன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி வாழ்வாங்க. அவங்கள பார்த்து நீங்க மயங்கிடாதீங்க, அவங்கள பார்த்து நீங்க வருத்தப்படாதீங்க. நபியா அவங்களெல்லாம் விட்டுடுங்க அப்படின்றான்ல. நீங்க வந்து நம்பிக்கையாளர் பக்கம் உங்களுடைய பார்வையை திருப்புங்க, அவங்க கூட பணிவோட நடந்துக்குங்க அப்படின்னு நல்லா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு பிள்ளைக்கு நம்ம அறிவு சொல்றான், அந்த மாதிரி தன்னுடைய இறை தூதருக்கு அல்லாஹ் வந்து அறிவு சொல்றான். 89. திண்ணமாக நான் தெளிவான எச்சரிப்பனே என்று சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்களிடம் நீங்கள் கூறிவிடும். நான் வந்து எச்சரிக்கை செய்யறவங்க மட்டும்தான், மற்றபடி மத்த வேலை எல்லாம் எனக்கு இல்ல. நீங்க செய்யறது உங்களோட, நான் செய்யறது என்னோட அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க நபியே அப்படின்னு நல்லா சொல்றான். இந்த எச்சரிக்கை பிளவை ஏற்படுத்தியவர்களுக்கு நாம் அனுப்பி இருந்த எச்சரிக்கையை போன்றதாகும். யார் இது மாதிரி பிளவு பண்றாங்களோ, மக்கள் கிட்ட இருக்கிற பிளவு, நீங்க வந்து நல்லது செய்யாதீங்கன்றது பிளவு பண்றது,
இன்னும் நீ ஏழை பணக்காரன்னு பிளவு பண்றது நிறைய பண்ணின்னு இருந்தாங்க அந்த மக்கள். மனம் போன பாக்குல வாழ்ந்து இருந்தாங்க. அவங்களுக்குதான் எல்லாம் வந்து இந்த எச்சரிக்கை கொடுக்குறேன். நான் அவங்களுக்கு அனுப்பி இருந்தேன் பாருங்க, அந்த எச்சரிக்கை போன்றதாகும். ஆனாலும் அந்த மக்கள் அதை உணர்றவங்களா இல்ல. 91ல சொல்றேன், அவர்களோ தங்களுடைய வேதத்தை பல கூறுகளாக பிரித்து விட்டிருந்தார்கள். இறைவன் மீது ஆணையாக அவர்கள் அனைவரையும் நாம் நிச்சயமாக ஒன்று சேர்ப்போம், ஒன்று சேர்த்து விசாரிப்போம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று. அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு. ஆனாலும் அவங்களுடைய வாயால அவங்க ஒத்துக்கணும், ஒத்துக்க வைக்கணும். அதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா மனுஷன் வந்து அந்த அளவுக்கு டக்மகாக்கிறவன் ஆயிருக்கான். அதனாலதான் அவனுடைய வாயாலேயே அவன் செஞ்சதை விட்டு அல்லாஹ் வந்து வெளியே கொண்டு வருவான். எனவே நபியே உமக்கு கட்டளை இடப்பட்டிருக்கின்றவற்றை வெளிப்படையாக கூறிவிடும். மேலும் இணை வைப்போரை சிறிதும் பொருட்படுத்தாதீர். அவங்கள வந்து விட்டுடுங்க, நசர் அந்தாஸ் பண்ணிடுங்கன்றாங்க. அவங்கள விட்டுடுங்க. ஏன்னா அவங்க இணைய வச்சிருந்தா இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் நரகம் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். நரகம் பண்ணி வச்சிருக்கிறதும் அந்த சிலைங்க, அவங்க வணங்குற சிலைங்களும், அந்த கல்லு எந்த கல்லால அவங்க சிலை செய்யறாங்களோ அந்த கல்லும், அடுத்தது அதை வணங்குறவங்களுக்காகவும் நான் நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கேன் நபியே, அவங்கள விட்டுடுங்கன்றாங்களாம். சுப்ஹானல்லாஹ். 95 உம்மை ஏளனம் செய்கின்ற இந்த மக்களை கவனித்துக் கொள்ளவும் உமக்காக நாமே போதுமாக இருக்கின்றோம். உங்களை கேலி பண்றாங்கல்ல, உங்களை ரொம்ப சீப்பா நினைக்கிறாங்களே இந்த மக்கள், அவங்களுக்காக நானே போதுமானவன் நபியே, நீங்க உங்களுக்கு சொன்ன கட்டளையை மட்டும் நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 96 அல்லாஹ்வுடன் மற்றவர்களை கடலாக்குகிறவர்களை விரைவில் அறிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். அவங்க சீக்கிரமே தெரிஞ்சுக்குவாங்க. என்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு முடிவு நாள் வரும், அன்னைக்கு அவங்களுக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடும். உம்மை குறித்து இவர்கள் கூறும் கூற்றுகளால் உமது உள்ளம் வருந்துவதை தினமாக நாம் அறிகிறோம். அவங்க சொல்றத வச்சு உங்களுடைய மனசு கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதற்கான நிராகரணம் இதுதான். உங்க இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. உங்க மனசுல எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு கவலை வந்தாலும், எந்த ஒரு சோதனை நடந்தாலும், உங்களுக்கு எது செஞ்சாலும் உம் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. அவன் முன் சிரம் பணிந்தவராக திகழ்வீராக. அதான் முடிவு. அல்லாஹ்வை புகழறது, அவன்கிட்ட தொழுது துவா செய்யறது. பஸ் இது 2 செஞ்சா போதும். அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் நம்மளுக்கு நன்மையை உண்டாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். 99 மேலும் கட்டாயம் வரக்கூடிய அந்த கடைசி நேரம் வரை உம் இறைவனுக்கு அடிபணிந்து கொண்டு இருக்கிறாக. எது வரலும் அந்த கடைசி நேரம், அந்த சோதனையுடைய முடிவு, அந்த கஷ்டத்தினுடைய முடிவு, இல்ல நம்மளுடைய மரண நேரம், அது வரலும் நீங்க வந்து பணி பணி அதாவது சிரம் பணியுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை மேற்கொள்ளுங்கள் அப்படின்றதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அனைத்து மக்களும் அல்லாஹ்வுடைய கட்டளை மதித்து அவனுக்கு சிரம் பணிகிறவங்களா, அவனை புகழ்ந்து துதிப்பவர்களாக நாமும் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சது. ஹிஜ்ரு. அடுத்தது அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். 16வது அத்தியாயம். தேனி அந்நஹ்லு. தேனி அத்தியாயம். இது வந்து மக்கால அருள் பெற்றது. வசனங்கள் 128. சுபஹானல்லாஹ். தேனை பத்தி தான் ரொம்ப அழகா அல்லாஹ் சொல்றான். இந்த தேனை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நிரவனமாவும், அடுத்தது வந்து உங்களுக்கு மருந்தாவும், உங்களுக்கு சாப்பாடாவும் நான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த அத்தியாயம் எடுத்துக்கலாம் நம்ம இன்ஷா அல்லாஹ். நான் கொஞ்சம் போயிட்டு வந்தாலும் வருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மொபைல்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. இன்ஷா அல்லாஹ். அப்படி ஆனா இந்த இதை திறந்து விடுமா கொஞ்சம். வெளியே போட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்பா என்னாச்சு அப்பா? அவங்க பின்னால போயிட்டாங்க போல இருக்கு. சரி நான் அவங்கள ஓபன் பண்ணி விடுறேன்.
அவங்க சொன்னாங்கதானம்மா, நான் வெளியில போயிடுவேன், என் மொபைல் அது மாதிரி இருக்குது, என்ன அப்புறம் 2வது உள்ள கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. எங்க இருக்காங்க அவங்க? நூர்ஜான் ஒரு பேர் தான் இருக்குது. அப்பா கை தூக்குங்க. நூர்ஜான் காதர் இல்ல தான்ப்பா. அப்பா இதுல வரலையே. இருக்கா? நூர்ஜான் காதர் தானே இருந்துச்சு. நான் தானே உங்களுக்கு கோஸ்ட் ஆக்குனேன். இப்பதான் வந்திருக்காங்க, வெளியே போயிட்டாங்க. அச்சா ஆக்கிட்டேன் அப்பா. ஓகே பண்ணல. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மைக் ஓபன் பண்ணுங்க அப்பா. பண்றேன். ஓகே. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இப்ப இதுல ஆயிடுச்சுமா. இல்லப்பா, அது வந்து நீங்க ஜூமை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பின்னால போகணும். நீங்க அப்படியே போறீங்கல்ல, அப்ப என்ன ஆயிடுது, வெளியே போயிடுது. பிள்ளைங்கள்ட்ட கேட்டு வைங்க இன்ஷா அல்லாஹ். நீங்க அப்படியே அடுத்த ஷோ போயிருக்கலாமே, எதுக்கு நீங்க பின்னால வந்தீங்க? டைரக்டா போயிடலாமாப்பா? முன்ன பின்ன இருக்குல்ல, மேல ஏறுதா? தெரியுது தெரியுது தெரியுது, பேசுங்க. ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 44 வசனம் இருக்காப்பா, கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். தேனி அத்தியாயம் நம்மளுக்கு வந்துடுச்சு. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தா அம்ருல்லாஹி ஃபலா தஸ்தஹ்லுஹு சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். வந்துவிட்டது அல்லாஹ்வின் கட்டளை, எனவே எதற்காக நீங்கள் அவசரப்படாதீர்கள். எதற்காகவும் நீங்க அவசரப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துடுச்சு. ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைம் வந்துடுச்சு. எப்போன்னு சொல்ல முடியாது. இவர்களின் இணை வைப்பு செயல்களை விட்டு அவன் தூய்மையானவன். சுபஹான் அல்லாஹ். அவன் தூய்மையானவனும் இருக்கான், அவன் உயர்ந்தவனுமாவும் இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் இந்த ரூஹை வானவர்களின் மூலம் தனது கட்டளையினால் தன் விரும்பும் அடையாளம் மீது இறக்கி வைக்கிறான். அந்த ரூஹு யாருக்கு போய் சேரணுமோ, எந்த குழந்தை உண்டாகணுமோ, எந்த தாயினுடைய வயித்துல அது வரணுமோ அத அல்லாஹ் வந்து உண்டாக்கி கொடுக்கிறான். சுபஹான் அல்லாஹ். அதாவது இந்த ஏவுரையை மக்களை எச்சரிக்கை செய்யுங்கள். நிச்சயமாக வணக்கத்துக்குரிய இறைவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனவே எனக்கே அஞ்சுங்கள். இதே பேச்ச குர்ஆன்ல எத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்றான். வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர உங்களுக்கு யாருமே இல்ல, இலாஹ், எனக்கே நீங்கள் வணங்குங்கள், எனக்கே நீங்கள் அடிபணியுங்கள், என்னுடைய பேச்சையே கேளுங்க, நீங்க வந்து சொர்க்கத்துக்கு உரியவங்களா ஆவீங்க அப்படின்னு அல்லாஹ் திரும்ப 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 வேற 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 விதமா சொல்றான். ஆனாலும் மக்கள் வந்து இந்த குர்ஆனை தொடுறதே இல்ல. எங்களோட ஜனங்க என்ன செய்யறாங்க, அதை மட்டும் நாங்க செஞ்சா போதும் அப்படின்ட்டு தன்னுடைய முன்னோர்கள் சொன்ன பேச்சையே கேட்டு அதன்படியே வாழ்ந்துன்னு இருக்காங்க. அல்லாஹ் தாலா எல்லாத்தோட பெரியவன். அவன் வந்து நம்மள படைச்சவன். அவன் கொடுத்த மெசேஜ நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. பஸ் இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்ந்து இருக்கோம். பொருள் சேர்க்கணும், சொத்தை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும், சொத்தை சேர்க்கணும். அது எந்த வழியில வந்தாலும் பரவாயில்ல, ஹராம்ல வந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்து வச்சிடணும் பிள்ளைங்களுக்காக. அது ஹலாலா ஹராமா அதை பாக்குறது இல்ல. சுபஹானல்லாஹ். இந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில இருந்து அல்லாஹ் நம்மள எல்லாம் காப்பாத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து நரகத்தின் விளிம்புல இருந்தீங்க நபியே, நான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்றான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் காப்பாத்தணும். நம்ம எல்லாரையும் அல்லாஹ் காப்பாத்தி நம்மள நேர்மையானவங்களாவும் உண்மையானவங்களாவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமுள்ளவங்களாவும் அந்த சொர்க்கத்துக்கு உரியவங்களாவும் அல்லாஹ் ஆக்கணும். ஆமீன் ஆமீன். 3, அவன் வானங்களையும் பூமியையும் சத்தியத்துடன் படைத்திருக்கின்றான். இவைகளின் இணைப்பு செயல்களை விட்டு அவன் மிகவும் மேலானவன். இவர்களின் இணை வைப்பு செயலை விட்டு, அதாவது இவங்க மனசுல கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இப்படிதான் ஆண்டவன் இருப்பான், அவனுடைய முகம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை வச்சு வணங்கின்னு இருக்காங்கல்ல, அதுக்கு துணியை கட்டுறது, அதுங்களுக்கு படைக்கிறது, அதுங்களுக்கு பூ போடுறது எல்லாமே வேஸ்ட். இத பத்தி அவங்க யோசனை பண்ணி பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய கேக்குறான் அல்லாஹ். அவன் மனிதனை ஒரு துளி விந்திலிருந்து படைத்தான். அப்போது அந்த மனிதன் இறைவனுக்கு எதிராக வெளிப்படையாக தர்க்கம் புரிபவனாக ஆகிவிட்டான். நம்ம மனுஷனை அல்லாஹ் படைச்சு இந்த 6 அறிவு கொடுத்து
நல்லது கெட்டது வந்து பிரிச்சு நான் செயல்படும் சொல்லி கூட அந்த மனுஷனுக்கு புரியல. தான் செய்யறது தப்புன்னு தெரிஞ்சாலும் அது அவனால விட முடியறது இல்ல. மேலும் அவன் கால்நடைகளையும் படைத்தான். அல்லாஹ் எப்படி அழகா சொல்லின்னு வரான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நான் மனுஷனை படைச்சேன், அடுத்தது கால்நடைகளை படைச்சேன். அதுல உங்களுக்கு உடையும் இருக்கு, உங்களுக்கு சாப்பாடும் இருக்கு அப்படின்றான். அதனுடைய தோலை நீங்க போத்திட்டு இருந்தீங்க. ஆதி காலத்துல எல்லாம் துணி கண்டுபிடிக்கல. அப்பெல்லாம் அவங்க அந்த தோலை தான் யூஸ் பண்ணாங்க துணியா. சுப்ஹானல்லாஹ். அப்ப இருந்தது அதுதான். இன்னும் எவ்வளவு அழகான விவரங்களா எல்லாம் சொல்லி சொல்லி கொடுக்குறான் பாருங்க இதுல. ரொம்ப நம்ம மனசு இதுல வந்து நம்ம தியானம் வச்சு இதெல்லாம் படிக்கணும். அது படிக்கும் போதுதான் அதனுடைய சுவை, அதனுடைய இலக்கண நயம், அதனுடைய தாத்பரியம் புரியும் நம்மளுக்கு. இல்லைன்னா நம்ம வந்து ஒண்ணுத்துக்குமே உதவாதவங்களதான் வாழ்ந்துன்னு இருக்கணும். 6 மேலும் மாலை நேரத்தில் அவற்றை நீங்கள் ஓட்டி செல்லும்போது, அதாவது உங்களுக்கு கால்நடையை நான் படைச்சு தந்திருக்கேன். அதை நீங்க சாயந்தரம் காலையில ஓட்டிட்டு போறீங்க. அதை பார்க்கும் போதே ஒரு அழகுன்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். மேலும் மிகவும் சிரமப்பட்டே தவிர உங்களால் அடைய இயலாத இடங்களுக்கெல்லாம் அவை உங்களை சுமந்து செல்கின்றன. நீங்க போக முடியாத இடத்துக்கெல்லாம் அந்த ஆடு மாடு உங்களை கூட்டிட்டு போகுது. ஆரம்ப காலத்துல மாட்டு வண்டி தான் இருந்தது. அதுக்கு முன்ன இது ஒட்டகங்கள், பாலைவனத்துல எல்லாம் ஒட்டகங்கள் இருந்தது. நம்ம ஊர் பக்கமெல்லாம் ஆடு மாடு இந்த மாதிரி இருந்தது. அடுத்தது யானைங்க கூட யானை மேல ஏறி கூட சவாரி பண்ணாங்க. சுப்ஹானல்லாஹ். குதிரைங்க இருந்தது. சுப்ஹானல்லாஹ். 8 மேலும் குதிரைகள், கோவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள் ஆகியவற்றை அவன் படைத்தான். அவற்றின் மீது நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். மேலும் அவை உங்கள் வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்க வேண்டும். இப்ப அப்படியே மெர்சடிஸ் கார் இருக்கு, டொயோட்டா இருக்கு, இன்னும் என்னென்னோ கார் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரி அந்த காலத்துல மாடுங்க, குதிரைங்க, ஒட்டகங்க, யானைங்க இதெல்லாம் எல்லாம் படைச்சு வச்சிருந்தான். சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த கார்கள் வந்ததால அதை அழிச்சிடல. அதே மாதிரி அதுங்க இருந்ததால இத வந்து உற்பத்தி பண்ணாத விடல. இன்னும் நிறைய எல்லாம் உற்பத்தி பண்ணி காட்டுவான். இன்னும் என்னன்னா அவனுடைய படைப்புல இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க வேண்டியவங்க பாத்துருவாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம பார்த்தது ஒரு விதம்னா, இன்னும் நம்ம பேர பிள்ளைங்க, இன்னும் பேரனுக்கு பேரனுங்க எல்லாம் எதை பார்க்க போறாங்களோ அதையும் எல்லாம் படைச்சு வச்சிருக்கேன்றான். மேலும் குதிரைகள், கோவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள் ஆகியவற்றையும் அவன் படைத்தான். அவற்றில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அவை உங்கள் வாழ்க்கையில் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்னும் நீங்கள் அறிந்தே இராத பலவற்றை நாம் உமக்காக படைக்கிறவனா நான் இருக்கேன் அப்படின்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இன்னும் நீங்க யோசனையே பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் படைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் முன்னே சொல்லி காட்டுறான். மேலும் கோலாலான பல வழிகளும் இருக்கும் நிலையில் நேரிய வழியினை கண்டுபிடிக்கும் பொறுப்பு அல்லாஹ்வின் மீதே உள்ளது. அவன் நாடி இருந்தால் உங்கள் அனைவருக்கும் நேர் வழியை காட்டியிருப்பான். எல்லாரையுமே அல்லாஹ்வுடைய நேரான வழியை பின்பற்றவங்களா அல்லாஹ் ஆக்கி இருப்பான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய செட்டில்மெண்ட் அந்த மாதிரி அவனுடைய அல்லாஹ்வுடைய தியான் எப்படி முடிவு பண்ணிச்சோ, அவன் எப்படி முடிவு பண்ணானோ அதன்படிதான் எல்லாமே நடக்கும் அப்படின்றது இருக்கும்போது எல்லாரையும் அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில வர்றவங்கள அல்லாஹ் படைக்க விரும்பல. அததான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நம்மளுக்கு. ஆனாலும் அவங்களுக்கு நேரான வழி காட்டுறது அல்லாஹ்வுடைய பொறுப்புலதான் இருக்கு. கெட்ட வழியில நடந்தாலும் அவங்களுடைய மனசை மாத்தி அவங்கள நேர் வழி கொண்டு வர்றது அல்லாஹ்வுடைய பொறுப்புலதான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அவனே வானத்திலிருந்து உங்களுக்காக மழையை இறக்கினான். அதனை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். மேலும் அதிலிருந்து உங்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்காக புற்பண்டுகளும் முளைக்கிறது. அதுல நீங்களும் சாப்பிடுறீங்க, நீங்க வளர்க்குற அந்த கால்நடைகளும் சாப்பிடுது. அதெல்லாம் நான் தான் உங்களுக்கு முளைக்க வச்சு தரேன் அப்படின்னு நல்லா சொல்றான். மேலும் அந்த நீரை கொண்டு பயிர்களை முளைக்க செய்கின்றான். மேலும் ஜெய்தூன் மற்றும் பேரிச்சை மரங்களையும் திராட்சை கொடிகளையும் விதவிதமான கனிகளையும் உற்பத்தி செய்கிறான். பின்னமாக சிந்திக்கும் மக்களுக்கு இவற்றில் பெரும் சான்றுகள் இருக்கிறது. திராட்சை ஒரு வித டேஸ்ட், ஜெய்தூன் ஒரு வித டேஸ்ட், பேரிச்சம்பழம் ஒரு வித டேஸ்ட். எல்லாமே ஒரே தண்ணியில தானே விளையுது. அதனுடைய கிழங்குகள் வேற மாதிரி இருக்கு, அந்த மரங்கள் வேற ஷேப்ல இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அந்த பழங்கள் வேற ஷேப்ல இருக்கு, வேற கலர்ல இருக்கு. ஆனாலும் அதனுடைய சுவை வேற வேறையா இருக்கு. இதெல்லாம் நான் தான் உங்களுக்கு படைக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லலாம். இந்த அத்தாட்சிகள் உங்களுக்கு பத்தாதா? இந்த அத்தாட்சிகள் இன்னும் உங்களுக்குள்ளேயே எவ்வளவு அத்தாட்சி இருக்கு. அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க மக்களா அப்படின்னு நல்லா சொல்றாங்க. மேலும் உங்கள் நலன்களுக்காக இரவும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்துள்ளான். எந்த நேரத்துக்கு சூரியன் மறையுமோ அந்த நேரத்துல தான் அது மறையும். அதே மாதிரி எந்த நேரத்துக்கு சூரியன் வெளியே வரணும் அந்த நேரத்துல தான் அது. இதெல்லாம் நான் கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றான்ல. அந்த நட்சத்திரங்கள் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றன. பகுத்தறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இவற்றில் பல சான்றுகள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க.
ஆனா யோசனை பண்றது இல்ல. இது ஏன் இப்படி இருக்குன்றது நீங்க யோசனை பண்றது இல்ல. ஏன்னா இது படைக்கப்பட்டவனுடைய ஏற்பாடு. இது உங்களுக்காக நான் செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுடைய நன்மைக்காக இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மேலும் பூமியில் உங்களுக்காக பல்வேறுபட்ட நிறங்களும் நன்மைகளும் கொண்ட பொருட்களையும் அவன் படைத்திருக்கின்றான். 13 அல்லாஹ் சொல்றான், வேற வேற தானியம், வேற வேற கலர். மக்களே இருக்காங்க, அவங்களே வேற வேற கலரா இருக்காங்க. ஒவ்வொரு தேசத்துல இருக்க மக்கள் ஒரு ஒரு கலர். இதுலயே உங்களுக்கு நிறைய படிப்பினை இருக்கு. இதெல்லாம் நீங்க யோசனை பண்ணி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். அதாவது படிப்பினை மக்களுக்கு பெரிய சான்றுகள் இருக்கிறது. யார் இதை புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான். 14 அவனே உங்களுக்காக கடலை வசப்படுத்தி தந்துள்ளான். அதிலிருந்து நீங்கள் புத்தம் புதிய மீனை சாப்பிடுறீங்க. இன்னும் நீங்க அதுல இருந்து நிறைய அஹ் அதாவது ஆர்குமெண்ட்ஸ் நகைங்கெல்லாம் போட்டுக்கிறீங்க. அந்த கப்பல் வந்து கடலை பிளந்து போகுது. அந்த தண்ணி மேல உங்களை பயணப்பட வைக்கிறான் அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ். இதெல்லாம் நீங்க யோசனை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நல்லா கேட்டான். ஏன்னா இதுக்காக நீங்க நன்றி செலுத்துங்க அப்படின்றான் அல்லாஹ். உங்களுடைய கை காலு கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் கரெக்டா அமைச்சு வச்சிருக்கனே, அதுக்காக நீங்க நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்றான். மேலும் பூமியில் மலைகள் முளைகளாக நட்டி இருக்கின்றான். உங்களோட சேர்ந்து அதுவும் சாயக்கூடாதுன்றதுக்காக அதை ஸ்ட்ராங்கா நட்டு வச்சிருக்கான். அடுத்தது ஆறுகளை ஓட செய்திருக்கின்றேன். இயற்கை பூர்வமான பாதைகளை அமைத்து தந்திருக்கின்றான். நீங்கள் நேர் வடிவினை பெற வேண்டும் என்பதற்காக அதெல்லாம் பார்த்து நீங்க திருந்தி நடக்கணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்றதுக்காக. மேலும் வழிகாட்டும் அடையாளங்களையும் அமைத்தான். நட்சத்திரங்களின் வாயிலாகவும் மக்களை நேரான வழியினை அடைந்துள்ளார்கள். நட்சத்திரத்தை பார்த்து வழியை பார்த்து போறவங்க கடல்ல இருக்காங்க. ஆகவே படைக்கின்றவனும் படைக்காதவனும் சரிசமமா ஆவார்களா? ஏன்னா அந்த புத்தளங்கள்லாம் எதையுமே படைக்கல, அதை போய் நீங்க வணங்குறீங்களே அப்படின்றதுக்காக அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான். அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணிட முயன்றால் அவற்றை நீங்கள் எண்ணிவிட முடியாது. சின்னமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பனாக இருக்கிறான். அதாவது நீங்க வெளிப்படையா செய்யுங்க, எந்த விஷயத்தையும் நீங்க வந்து ரகசியமா செய்யுங்க. ஆனா அத வந்து அல்லாஹ் நல்லா புரிஞ்சு இருக்கான். மேலும் அல்லாஹ் விட்டு எவர்களை தேவலாங்க மக்கள் அழைக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த பொருளை படைக்கிறவங்களும் இல்ல. இந்த புத்தளங்கள்லாம் வந்து இந்த பாவங்கள்லாம் இந்த தரகங்கள்லாம் எதையும் படைக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் படைப்பான். அந்த தாக்கத்தை அவனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு திரும்பி திரும்பி பல வழியில அல்லாஹ் வந்து நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். யாரு அதை நம்பலையோ அவங்க வந்து இறந்து போனவர்கள் அப்படின்னும் இல்ல அல்லாஹ் சொல்றான். எல்லாம் தெரிஞ்சு எதுவும் தெரியாத மாதிரி இருக்காங்க அப்படின்றான். சுப்ஹானல்லாஹ். 25 முடிச்சுக்கிறேமா. அவர்கள் இறந்து போனவர்களை தவிர உயிரோர்கள் அல்ல. அவர்கள் எப்போதும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் அஹத். அவன் ஒரே இறைவன் தான். அவன் தனித்தவன் தான். ஆயினும் மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் நிராகரிப்பின் உறைவிடமாய் இருக்கிறது. மேலும் அவங்க தற்பெருமையில இருக்கிறாங்க. இந்த உலகத்தை பார்த்துட்டு இந்த உலகத்தோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்குன்றதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றான். இவர்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செய்கின்ற அனைத்து செயல்களையும் நிச்சயமாக நல்லா நன்கு அறிந்திருக்கிறான். ஏன்னா அகந்தை கொள்வரை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. அல்லாஹ் அடி பண்ணிடுறவங்க தான் அவன் விரும்புறான். யாரு அகந்தை கொள்றாங்களோ நான் அப்படின்னு பெருமிதம் கொள்றாங்களோ செருக்கு கொள்றாங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புறது இல்ல. உங்கள் இறைவன் எதை இறக்கியுள்ளான் என்பது எவரேனும் அவர்களிடம் கேட்டால் இவையெல்லாம் முற்காலத்து கட்டுக்கதைகள் என்றே அவர்கள் கூறுகிறார்கள். உங்க இறைவன் என்ன அனுப்பியிருக்கான் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா இதெல்லாம் எங்க இறைவனை அனுப்பின கட்டுக்கதைங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்களாம். இவ்வாறு அவர்கள் கூறுவதன் விளைவதாக மறுமை நாளில் தங்களுடைய பாவங்களை முழுமையாக சுமப்பதுடன் அறியாமையில் யார் யார் யாரை இவர்கள் வழிகெடுத்தாங்களோ தன்னுடைய பாவத்தை சுமக்கிறது இல்லாம இவங்க இருந்துக்குன்னு வாய வச்சுக்கம்னு இருக்காத யார் யார அந்த அதே மாதிரி வழியில அவங்கள நவுத்துனாங்களோ செயல்பட வச்சாங்களோ அவங்களுடைய பாவசமையும் இவங்க கிட்டதான் சேரும். ஏன்னா அவங்களை கெடுக்கிறவங்களும் இவங்க தானே. அப்ப அவங்க பாவசமையும் இவங்கள தானே கெடுக்கும். அதனாலதான் வாயை மூடின்னு இருங்க. எதுவும் ஜாஸ்தி பேசாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் பேசுங்க, தெரியாத பேச்செல்லாம் பேசாதீங்க. அப்படி இருக்குமா இப்படி இருக்குமாமா கற்பனை கோட்டை கட்டுறது ஒருத்தவங்களை பத்தி சீக்கிரம் அவங்கள பத்தி தப்பா பேசிடுறது. இந்த மாதிரி பேச்சில இருந்து நீங்க விலகி இருக்கணும், நம்மளும் விலகி இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அறியாமையில் இவர்கள் யார் யாரை வழுக்க எடுத்து கொண்டிருந்தாலோ அவர்களுடைய பாவங்களை சுமப்பார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட மோசமான சுமையாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹான் அல்லாஹ். என்னுடைய டைம் முடிஞ்சதால இதோட நான் முடிச்சுக்கிறேன். பின்னால வர சகோதரிங்க 25ல இருந்து ஆரம்பிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். வாஹிர தௌனா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுல ஏதாவது தப்பு இருந்தா
அது என்னுடையது. அல்லாஹ் மிக தூய்மையானவன். சுபஹான் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜெபூன் அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஷேர் ஆகல போல. தெரியுது பாபி, தெரியுது. தெரியுதா? தெரியுதுமா, ஆரம்பிமா. அப்பா சவுண்ட் கேக்குதா? கேக்குதாப்பா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ليحملوا أوزارهم كاملة يوم القيامة ومن أوزار الذين يضلونهم بغير علم ألا ساء ما يزرون. ربي يسر ولا تؤسر تمام بالخير يا فتاح. الحمد لله. ரப்பி ஷ்ரஹ் சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 16வது அத்தியாயம் 25வது வசனம். இவ்வாறு அவர்கள் கூறுவதன் விளைவாக மறுமை நாளில் தங்களுடைய பாவங்களை முழுமையாக சுமப்பதுடன் அறியாமையால் யார் யாரை இவர்கள் வழிகெடுத்துக் கொண்டு இருந்தார்களோ அவர்களுடைய பாவங்களையும் சுமப்பார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட மோசமான சுமை இவர்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம செய்யறதை விட்டுட்டு தெரியாததையும் சேர்த்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பாவத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா? அதை பத்தி தான் இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களில் பலரும் சத்தியத்தை வீழ்த்துவதற்காக இப்படித்தான் சூழ்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களின் சூழ்ச்சி கட்டிடத்தை அடியோடு பெயர்த்து விட்டான். மனிதன் எப்படிப்பட்ட சூழ்ச்சி செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை வேரோட பெயர்த்திடுவான். எப்படின்னா, மேலிருந்து அவருடைய முகடு, அதாவது நம்மளுடைய சீலிங் அவருடைய தலைகளின் மீது விழுந்தது. மேலும் அவர்கள் சற்றும் எண்ணிப்பாராத திசையில் இருந்த வேதனை அவர்களை வந்து அடைந்தது. பிறகு மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான். இங்க ஏதோ விழுந்துருச்சு மண்டையிலேயே, ஆனா மறுமையில இன்னும் கேவலம் ஒண்ணு பாக்கி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். மேலும் அவங்கள்ட்ட கேட்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இப்ப எனக்கு இணையாக்கப்பட்டவர்கள் எல்லாம் கூப்பிடுங்க, எங்க? அவங்களுக்கு தானே நீங்க சத்திய சீலர்களுடன் மோதி கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொன்னேன். நல்லோர்கள், நபிமார்கள் எல்லாத்துக்கிட்டையும் நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கல்ல. அப்ப அந்த அறிவு வழங்கப்பட்டவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், என்னன்னா, இன்று இழிவும் துர்பாக்கியமும் நிராகரிப்பாளர்களுக்கே, அதாவது நாங்க செஞ்ச செயலை இப்ப நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு அவங்களே அங்க வந்து சாட்சி தனக்கே சொல்லுவாங்க எதிராக. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தமக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது அவங்க தனக்குத்தான் அநியாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிலையில அல்லாஹ்வுடைய அந்த வானவர்கள் வந்து உயிரை கைப்பற்றும் போது வரம்பு மீறும் போக்கை விட்டுவிட்டு சரணடைந்து விடுவார்கள். நாங்கள் எந்த குற்றமும் செய்து கொண்டிருக்கவில்லையே அப்படின்னு அவங்க ரொம்ப கெஞ்சலாக கூறுவார்கள். அப்ப வானவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, செய்துகிட்டு இருக்கு இல்லையா, அல்லாஹ் உங்களுடைய செயல்களை நன்கு அறிந்திருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்பொழுது என்ன செய்யுங்க, புகுங்கள், நரக வாயில்களிலேயே நுழையுங்கள், அங்கே என்றென்றும் நீங்கள் விழுந்து கிடக்க வேண்டும். உண்மையில் ஆணவம் தற்பெருமை கொண்டவர்களின் தங்குமிடம் மிகவும் மோசமானதாகும். 30வது வசனம். மற்றொரு புறம் இறை அச்சமுடையவர்களை நோக்கி கேட்கப்படும், உங்கள் இறைவன் இறக்கி அருளியது என்ன என்று. அதற்கு அவர்கள் சொல்வாங்க, மிக சிறந்ததை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி நல்ல செயல் புரிந்தவர்களுக்கு இந்த உலகிலும் நன்மை இருக்கின்றது, மறு உலகமோ திண்ணமாக அவர்களுக்கு மிக சிறப்புடையதாக இருக்கும். மேலும் இறை அச்சமுடையவர்களின் இல்லம் மிகவும் சிறப்புடையதுதான். அல்ஹம்துலில்லாஹ். அது எப்படிப்பட்டதாக? அது நிலைத்திருக்கும் சுவனம். அவற்றில் அவர்கள் நுழைவார்கள். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கு அவர்களின் விருப்பத்துக்கு ஏற்ப எல்லாமே கிடைக்கும். இறை அச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறே நற்கூலி வழங்குகின்றான். சுபஹான் அல்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தூய்மையான நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றுவார்கள். யா அல்லாஹ், இந்த ஜூம்ல இருக்கிறவங்க,
இன்னும் கேட்க முடியாத வெளியே இருக்கிறவங்க, இன்னும் எங்களுடைய குடும்பத்தார் அனைவரையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான நிலையில் எங்களுடைய உயிர்களை கைப்பற்ற கிருபை செய்ய ரஹ்மான் யா அல்லாஹ். உங்கள் மீது சாந்தி நிலவட்டும். நீங்கள் செய்து கொண்டிருந்த நல்ல செயல்களின் பலனாக சுவர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும். நபியே, இப்போது இவரிடம் மாணவர்கள் வருவதை தவிர அல்லது அதிபதியின் தீர்ப்பு வருவதை தவிர வேறு எதையாவது இவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களா? இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் இப்படித்தான் ஆணவ போக்கினை, அதாவது திமிரான போக்கினை மேற்கொண்டு வந்தார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒரு அநீதியும் இழைக்கவில்லை. ஆனால் அவர்கள் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். எனவே அவர்களுடைய இழி செயல்களின் கேடுகள் அவர்களையே பற்றி கொண்டன. மேலும் அவர்கள் எதை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை சூழ்ந்து கொண்டது. சுபஹானல்லாஹ். இந்த இணைப்பாளர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் நாடு இருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் அவனை விட்டு விட்டு வேறு எதையும் வணங்கி இருக்க மாட்டோமே, அவனது கட்டளை என்று எதையும் விலக்கப்பட்டதாக நாங்க ஆக்கி இருக்க மாட்டோமே அப்படின்னு அவங்க தனக்குத்தானே சாக்கு போக்கு சொல்லிக்கிறாங்க. இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் இப்படித்தான் சாக்கு போக்குகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறு ஏதாவது பொறுப்பு தூதர்கள் மீது உண்டா? கிடையவே கிடையாது. மேலும் நாம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தூதரை அனுப்பினோம். அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், தாக்கூத் மன இச்சைக்கு அடிபணிவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவரின் வாயிலாக அனைவரையும் எச்சரித்தோம். அதன் பின்னர் அவர்களில் சிலருக்கு அல்லாஹ் நேர்வழியை அளித்தான். வேறு சிலர் மீது வழிகேடு விதிக்கப்பட்டு விட்டது. ஏன்? காதுல வாங்கி வாங்காத இருந்தாங்கல்ல, அதனால விதிக்கப்பட்டு விட்டது. எனவே பூமியில் சுற்றி திரிந்து பாருங்கள், பொய்யாக்கியவர்களின் கதி என்ன ஆயிற்று என்பதை நீங்கள் நபியே அவர்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்று நீங்க எவ்வளவு தான் ஆசைப்பட்டாலும் ஆர்வம் கொண்டாலும் சரியே, அல்லாஹ் யாரை வழி பெறல செய்கின்றானோ அவருக்கு திண்ணமாக அவன் நேர்வழியை காட்டுவதே கிடையாது. மேலும் இத்தகையவர்களுக்கு யாராலும் உதவி செய்ய முடியாது. அதாவது இவங்க மனசுல வாங்கினாலும் அதை செயல்படுத்துறது இல்லை. அப்ப நேர்வழி அவங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்கு யாராலும் உதவி செய்யவும் இயலாது அப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். 38வது வசனம், இவர்கள் அல்லாஹ்வின் பெயரில் அழுத்தமான சத்தியங்களை செய்து சொல்லுகின்றார்கள், இறந்து விடுகின்ற எவரையும் அல்லாஹ் மீண்டும் உயிர் பெற்று எழ செய்ய மாட்டான் என்று. ஏன் எழுப்ப மாட்டான்? இது ஒரு வாக்குறுதி ஆயிற்று. இதனை நிறைவேற்றுவதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கியுள்ளான். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை. இறந்தவர்களை மீண்டும் உயிர் பெற்று எழ செய்வது, இவர்கள் எதை பற்றி கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றார்களோ அதனை அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்பதற்காகவும், சத்தியத்தை மறுப்பவர்கள் தாங்கள் பொய்யர்களாக இருந்ததை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான். ஏன் தெரியுமா அல்லாஹ் எல்லாத்தையும் மறுபடியும் எழுப்பி கொண்டு வர்றான்? நீங்க எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இந்த உலகத்துல, உங்களுக்கு தெளிவா அதை காட்டணுங்கிறதுக்காகத்தான். நீங்க பொய்யர்களாக இருந்ததை நீங்களே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இதெல்லாம் சொல்லி காட்டுறான். இப்படி எழுப்புவது சாத்தியம்தான். ஏனென்றால் ஒரு பொருளை நாம் உருவாக்க நாடினால் என்ன சொல்றோம்? குன் ஃபயகுன், அது ஆயிடுது. அல்லாஹ் குன் சொன்னோன்னா அது ஆயிடுது. எவர்கள் கொடுமைக்காலான பிறகு அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ, அவர்கள் வாழுகின்ற ஊரை விட்டு, நாட்டை விட்டு, வீடு வாசலை விட்டு, மனைவி மக்களை விட்டு போறாங்களோ அவர்களுக்கு நாம் இந்த உலகிலேயே நல்ல வசிப்பிடத்தை வழங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் மறுமையின் கூலியோ அதை விட மிகவும் மகத்தானதாகும். அவர்கள் எத்தகைய நல்ல முடிவு தங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை அறிய வேண்டுமே. பாருங்களேன், ஹிஜ்ரத்ங்கிறது ஊர்வாசலை விட்டுட்டு போறது அல்ஹம்துலில்லாஹ். அது நீங்க ஒரு பொண்ணுக்காக போனாலும் உங்களுக்கு அந்த பொண்ணு கிடைப்பாங்க. நீங்க வாழ்க்கை வசதியை தேடி போனாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனா இவ்வளவு நாளா எனக்கே கூட இந்த விஷயம் புரியல. பாருங்களேன், இப்ப நம்ம மக்கள்லாம் ஊர் வாசலை விட்டுட்டு, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு எல்லாம் வெளியூருக்கு போறாங்கல்ல. ஆரம்பத்துல போனாங்க, துபாய் போனாங்க, சவுதி போனாங்க, இப்படி அக்கம் பக்கம் அரப் கண்ட்ரிக்கு போனாங்க. இப்ப 24 மணி நேரம் 48 மணி நேரம் பயணம் செஞ்சு ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் லண்டனும் போய்கிட்டு இருக்காங்க. போனவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்மை கிடைக்குதா இல்லையா? எவ்வளவு பெரிய செல்வங்களை கொண்டு வந்து குவிக்கிறாங்களா இல்லையா? தங்களுடைய ஊர்லயும் தங்களுடைய வீடுகள்லயும் எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கொடுத்தானா இல்லையா? இதெல்லாம் கொடுத்திருக்கிற அல்லாஹ் இங்க அவனுக்காக நம்ம எதையாவது கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு வறுமையில அதை தரமாட்டானா? சிந்திக்கின்றவர்களுக்கு அனைத்திலும் அத்தாட்சி இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். கொடுமைக்காலான அந்த மக்கள் பொறுமையை கை கொண்டு தம் அதிபதியை முழுமையாக சார்ந்திருக்கிறார்கள். ஆனா அவங்க எல்லாம் போனது எதுக்கு? மக்கள் இருந்து மதீனாவுக்கு போனாங்க, அபசியாவுக்கு போனாங்க. எதுக்காக போனாங்க? தங்களுடைய அடிமையை, அதாவது அல்லாஹ்வுடைய அடிமையை அந்த கொடூரமான மக்கள் கொடுமை செய்தாங்க. அதனால பொறுமையை கை கொண்டு அதிபதியை முழுமையாக சார்ந்திருப்பதற்காக அவங்க போனாங்க. நபியே, நாம் உமக்கு முன்பும் மனிதர்களை தான் தூதர்களாக அனுப்பி வைத்தோம். அவர்களுக்கு நம்முடைய செய்திகளை அறிவித்துக் கொண்டிருந்தோம். எனவே நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் வேத அறிவு வழங்கப்பட்டவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்போ ஒரு டானிக் இதெல்லாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்பல அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. சாதாரணமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், முன்ன கூட வந்துதான் இருக்கு வேதங்கள், நீங்க என்ன கேட்டு பாருங்களேன் அப்படின்னு ஒரு சாதாரணமா சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ்.
முன் சென்ற அந்த தூதர்களுக்கு தெளிவான சான்றுகள் மற்றும் வேதங்களை வழங்கி அவர்களை அனுப்பி வைத்திருந்தோம். மேலும் இப்பொழுது இந்த நல்லுரையை உம்மீது நாம் இறக்கி அருள் இருக்கிறோம். எப்படி முன்ன நான் அனுப்பினோ அதே மாதிரி உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் நபியே. எதற்காக என்றால் மக்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அறிவுரையை நீர் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அவர்களும் சுயமாக சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காகவும். எதையெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்ல, குர்ஆன்ல நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்க அதை சிந்தித்து உணருங்கள். ஏன் நல்லா பவர்ஃபுல்லா, அப்பதான் நம்ம நம்மளுடைய அமல்களை நல்லா திருத்தமா செய்யலாம். சுபஹானல்லாஹ். இனி எவர்கள் தூதரின் அழைப்புக்கு எதிராக தீய சூழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் தங்களை பூமி விழுங்குபடி செய்து விடுவான் அல்லது எங்கிருந்து வேதனை வரும் என்று அவர்கள் சற்றும் ஊகிக்கவில்லையோ அங்கிருந்து அல்லாஹ் தங்கள் மீது வேதனையை கொண்டு வந்து விடுவான். அதாவது நீங்க செய்யற சூழ்ச்சி இருக்குல்ல அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக, அது எப்படி நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களோ பிந்தாசா செஞ்சிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் நம்ம எதுவுமே செய்ய போறது இல்லை அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு டிசம்பர் கடைசியிலையும் ஒரு பெரிய ஆபத்து வருது. எங்க இருந்து வருது? அல்லாஹ் கிட்ட இருந்தா வருது. ஆனா மக்கள் தங்களுடைய அந்த செயல்பாட்டை நிப்பாட்டுறாங்களா, அதை குறைச்சிக்கிறாங்களா, அதை சிந்திக்கிறாங்களா? சுனாமி கூட எப்படி வந்துச்சு? திடீர்னு தான் வந்துச்சு இல்ல, கடல் உள்வாங்குச்சு, உடனே வெளியே அப்படியே திரும்பி அவ்வளவு வேகமா வந்துச்சு. எவ்வளவு உயரம்னு கூட நம்மளால கணிக்க முடியல, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துச்சு. யாருக்காச்சும் ஊகிக்க முடிஞ்சா? அல்லாஹ் எப்படி நினைச்சாலும் தங்கள் மீது வேதனையை கொண்டு வரணும்னு நினைச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வேதனையை அந்த மக்கள் மீது கொண்டு வந்து விடுவான். அல்லது அவர்கள் நடந்து தெரிந்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று அந்த வேதனை தங்களை பிடித்து விடும். அல்லது தங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை பற்றி பயந்து கொண்டு இருக்கும் போதே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை மும்முரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே கூட அவர்களை அது பிடித்துக் கொள்ளும். இது எல்லாம் ஆவாதுன்னு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆபத்துக்கெல்லாம் ஏற்படாது அப்படின்னு நீங்க என்ன அச்சமற்று பயம் இல்லாமல் வாழ்கின்றீர்களா? நம்மளையே நம்ம கேட்டுக்கணும். சென்று போன சமுதாயங்களை எல்லாம் எப்படி எல்லாம் அழிச்சா அந்த மாதிரி நம்மள அழிக்க மாட்டானா? நம்மள அமுக்க முடியாதா? மண்ணுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால அமுக்க முடியும். நம்மளையும் தோசை திருப்பி போட்டு நம்மளையும் கீழாக்கி கீழே இருக்க கனிமங்களை எல்லாம் மேல கொண்டு வர முடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரின் ஒரு துவாவும் இருக்கு, யா அல்லாஹ் என்னுடைய மக்களை நீ முழுமையாக அழித்து விடாதே அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அல்லாஹ்வுடைய நம்மளுக்கு அல்லாஹ் கிட்ட நிறைய நம்மளுக்கு டைம் கொடுத்து வச்சிருக்கான். அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய நீங்க திருந்தறதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால நம்மளுடைய சின்ன தவறு பெரிய தவறு எல்லாத்தையும் விட்டு நம்ம தூரமாகி இந்த ரமலானை நம்ம முழுவதுமாக பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்வதற்காக மட்டுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். இதன் பிறகு நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய செயலோ அந்த அல்லாஹ் விரும்பின மாதிரியே இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அவன் என்ன செய்ய நாடினாலும் அவனை இயலாமைக்கு உள்ளாக்கும் வலிமையை அந்த மனிதர்கள் பெற்றிருக்கவில்லை. சின்னமாக உங்கள் அதிபதி அளவில்லாத பரிவும் பெரும் கிருபையும் கொண்டவனாக இருக்கின்றான். ரഊஃபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் படைத்துள்ள பொருள்களுள் எதனையும் இவர்கள் பார்க்கவில்லையா? அவற்றின் நிழல்கள் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அல்லாவின் திருமுன் எப்படி பணிந்து விழுகின்றன என்பதை இப்படி அனைத்தும் பணிவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதாவது அந்த நிழல்கள் எல்லாம் கூட அல்லாவுக்கு பணியுது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அனைத்து வானவர்களும் அல்லாவின் திருமுன் சிரமணிந்து அதாவது சஜிதா செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒருபோதும் ஆணவம் கொள்வதே இல்லை. அவர்கள் தங்களுக்கு மேலே இருக்கின்ற அதிபதிக்கு அஞ்சுகின்றார்கள். தங்களுக்கு இடப்படும் கட்டளைக்கு ஏற்ப செயல்படுகின்றார்கள். அல்லாஹ் பயப்படுறாங்க. என்ன சொன்னா அதை தவிர வேற எதுவும் செய்யறதே கிடையாது. என்ன சொன்னாலும் அது அப்படியே இம்மியும் பிசகாம செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், 2 கடவுளரை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், இறைவன் ஒருவன் தான். எனவே அந்த அல்லாஹ் எனக்கே அஞ்சுங்கள். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் இறைவனுக்கே உரியவையாகும். மேலும் அவனுடைய தீன் நெறி மட்டுமே இந்த பேர் அண்டம் முழுவதிலும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்க அல்லாஹ்வை விட்டு மற்றவர்களுக்கு நீங்கள் அஞ்சுவீர்களா? அல்லாஹ்க்கு பயப்படுங்கன்னு சொன்னா போற வர்றவங்க நாய் பூனை கழுதை குதிரை எதுக்கு பார்த்தாலும் பயப்படுறீங்க. ஆனா அல்லாஹ்க்கு பயப்படுறது வந்து உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. நீங்க ஏன் இப்படி செய்றீங்க? தீன் வந்து அல்லாஹ்வுடைய தீன். அதுதான் இந்த பேர் அண்டத்து முழுசையுமே அது வந்து கவர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமையை நோக்கி. மேலும் உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்தவைதான் என்று புரிந்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டகாலம் வந்து விடுமானால் நீங்களே உங்கள் முறையீடுகளை எடுத்துக்கொண்டு எங்க ஓடுறீங்க? அந்த அல்லாஹ் கிட்ட தானே நீங்க ஓடுறீங்க. கீழே விழுந்தீங்கன்னா உடனே அல்லாஹ், ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே அல்லாஹ், டக்குன்னு அல்லாஹ் வருது. ஆனா புரிஞ்சு அறிஞ்சு நல்லா பொறுமையா இபாதத் செய்யும் போது மட்டும் கண்ட கடவுள்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னால வந்து சேர்ந்துடுறாங்களே. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பிறகு அந்த கஷ்ட காலத்தை உங்களை விட்டு அல்லாஹ் நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் அதை நீக்கியதற்காக செலுத்தும் நன்றியில் தம் இறைவனுடன் மற்றவர்களையும் இணையாக்க தொடங்குகின்றார்கள். ஒரு நல்லது ஆயிடுச்சுன்னு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்க்கு ஒரு பக்கம் நன்றி சொல்லிக்கிறாங்க, கூடயே அவங்க யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து நன்றியை பங்கு வச்சிடுறாங்க.
அல்லாஹ் அவர்களுக்கு செய்த பேர் உதவிக்கு நன்றி கொள்ளுவதற்காக. நன்றி சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லி அல்லாஹ்வுக்கு செஞ்ச நன்றியை கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, நன்கு அனுபவித்துக் கொள்ளுங்கள், விரைவில் அதன் விளைவை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நாம் இவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ஒரு பங்கை எவற்றின் உண்மையான நிலையை இவர்கள் அறிந்திருக்கவில்லையோ அவற்றுக்கு ஒதுக்குகிறார்கள். அதாவது ஆடு மாடு அறுத்தாங்கன்னா கூட அதுல கூட சிலைகளுக்கெல்லாம் சேர்த்து ஒதுக்கிடுறாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இல்லாத ஒன்றை எவ்வாறு இவர்கள் புனைந்தீர்கள், எப்படி பொய் சொன்னீங்க, எப்படி நீங்க கற்பனை செஞ்சீங்க என்று உங்களிடம் நிச்சயமாக விசாரணை செய்யப்படும். இவர்கள் அல்லாஹ்வுக்கு பெண் மக்கள் உண்டு என்று ஏற்றி சொல்லுகின்றார்கள். அவனோ தூய்மையானவனாக இருக்கின்றான். ஆனோ அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அவங்க பொம்பளை பிள்ளைங்களை விரும்புறது இல்ல. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் யாருக்கு? டோட்டலா அல்லாஹ்க்கு. இவங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளைங்க. ஏன்? எதிர்காலத்துல இவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும், இவங்களை காப்பாற்றணும், அதுக்காக இவங்க கூட சண்டை போடணும், அதுக்காக. ஆனா இவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பதை பற்றி நல்ல செய்தி சொல்லப்பட்டால் அவரது முகத்தில் கருமை கவ்விக் கொள்கிறது, துக்கத்தால் அவர் தொண்டை அடைத்துக் கொள்கிறது, வெளியே வர்றதுக்கே வெக்கமா இருக்கு, கேவலமான செய்தி கிடைத்து விட்டது என்பதற்காக இனிமே யார் முகத்திலும் விழிக்க கூடாது என்று மக்களை விட்டு ஒதுங்கி செல்கின்றார். அவமானப்பட்டு கொண்டு அந்த பெண் குழந்தையை வச்சிருக்கலாமா அல்லது மண்ணுல புதைச்சிடலாமா என்று சிந்திக்கின்றார். பாருங்கள், இறைவனை பற்றி இவர்கள் எடுத்த முடிவு எப்படிப்பட்ட ஒரு கெட்ட முடிவு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஆனா இந்த மாதிரி மக்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. இந்த எல்லா கேடுகட்ட இந்த குணங்களையும் கலைந்தாங்க. பெண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு சொர்க்கங்கிற ஒரு செய்தியை கேட்டோன்னே எல்லாரும் எங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணுங்கிற ஒரு மகத்தான முடிவுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி காட்டினான். இப்படிப்பட்ட தீய தன்மைகளால் வர்ணிக்கப்பட வேண்டியவர்கள் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தான். எப்படிப்பட்டவங்க? ரொம்ப தீய தன்மை. இவங்க மறுமை மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆனால் அல்லாஹ்வுக்கோ அனைத்தையும் விட உயர்ந்த தன்மைகள் இருக்கின்றன. அவனோ யாரையும் எல்லாத்தையும் மிகைத்தவனாகவும் எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் தான். விவேகத்தில் அறிவுல முழுமை பெற்றவனாகவும் இருக்கின்றான். மனிதர்கள் இழைக்கும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்கு உடனே பிடிப்பதாக இருந்தால் பூமியில் எந்த ஒரு உயிரினத்தையும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கவே மாட்டான். ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட தவணை அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து வச்சிருக்கான், அவகாசம். பிறகு அந்த நேரம் வந்துவிடும் என்றால் ஒரு வினாடி கூட அவர்களால் பின்னவும் முடியாது, முந்தவும் முடியாது. இன்று அவர்கள் தங்களுக்கே விருப்பமில்லாதவற்றை அல்லாஹ்வின் மீது ஏற்றி சொல்லுகின்றார்கள். அவர்களுக்கு நன்மையே உண்டு என அவர்களின் நாவு பொய் சொல்லுகிறது. சின்னமாக அவர்களுக்கு நரக நெருப்புத்தான் உண்டு என்பதிலும் எல்லோருக்கும் முன்பாக அவர்கள் அதில் கொண்டு சேர்க்கப்படுவார்கள் என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அல்லாஹ்வை பற்றி பொய் சொன்னா அதுக்கு என்ன கூலி? நரகம்தான். அதுலதான் முதல்ல கொண்டு போய் அவங்க சேர்க்கப்படுவாங்க, அந்த நெருப்புக்குள்ள அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் 63வது வசனம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபியே, உமக்கு முன்பும் பல்வேறு சமூகங்களில் நாம் தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம். ஆனால் அப்போதும் என்ன நடந்ததுன்னா ஷைத்தான் அவர்களின் தீய செயல்களை அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டினான். ஆகையால் தூதர்களின் நல்லுறவுகளை அவர்கள் ஏற்கவே இல்லை. அதே ஷைத்தான் இன்று இவர்களுக்கும் ஆதரவாளனாக இருக்கின்றான். எனவே இவர்கள் துன்புறுத்தும் தண்டனைக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அதனால நீங்க கவலைப்பட தேவை கிடையாது. அவங்க தங்களை தாங்களே கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷைத்தானுடைய அந்த இதுல இருந்து சொர்க்கத்துல இருந்து இறக்கும்போது என்ன சொன்னா, மறுமை நாள் வரைக்கும் வர மக்களுக்கு நான் வழி கெடுப்பேன். ரைட்ல, லெஃப்ட்ல, மேல, கீழே, பஜார்ல, பாத்ரூம்ல எங்கேயும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னானா இல்லையா? அவன் அவனுடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவர்கள் எவற்றில் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கின்றார்களோ அவற்றின் உண்மை நிலையை இவர்களுக்கு நீர் தெளிவாக்கி விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேதத்தை மீது நாம் இறக்கி இருக்கின்றோம். ஏன்னா ஷைத்தானுக்கு எப்போ வரைக்கும் வாழ்றதுக்கு உரிமை கொடுத்திருக்கான்ல? மறுமை நாள் வரைக்கும். மனிதனுடைய டைம் இப்ப நம்மளுக்கு 60ல இருந்து 70, 50ல இருந்து 60ன்னு அவ்வளோ சுருங்கி போயிடுச்சு இல்லையா? அதனால சென்று போன காலங்கள்ல என்ன நடந்ததுன்னு மனிதனுக்கு தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் ஒவ்வொரு நபிக்கும், ஒவ்வொரு தூதருக்கும், ஒவ்வொரு ரசூல்மார்களுக்கும் வேதங்களும் சுஹூஃபுகளும் கொடுத்து கடைசியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த அந்த உம்மத்துல நம்பரை ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த குர்ஆனை கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இவ்வேதம் தன்னை ஏற்றுக்கொண்டுள்ள மக்களுக்கு வழிகாட்டியாகவும் ஒரு அருளாகவும் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர். வமா ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன். இது உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அருளாக இருக்குது. அல்லாஹு அக்பர். இந்த அருள்ல நம்ம முழுமையாக நம்மளை புகுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் நீங்கள் பார்க்கின்றீர்கள், அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்தான். உடனே அதை கொண்டு இறந்து போன பூமிக்கு உயிரை ஊற்றான். எங்கெங்கோ கலந்த வித்துக்களும் கொட்டைங்களும் எல்லாமே முளைச்சுக்கிட்டு வெளியே வந்தது. இதில் திண்ணமாக ஒரு சான்று இருக்கின்றது செவியேற்கும் மக்களுக்கு. காது கொடுத்து கேட்கறீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் ஒரு
சிந்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. மேலும் கால்நடைகளிலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு. சாணம், ரத்தம் அவற்றுக்கிடையே அவற்றின் வயிற்றில் தூய்மையான பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம். அருந்துபவருக்கு அது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ். நம்ம வந்து சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு விஷயங்களை எடுத்து எடுத்து சொல்றான் பாருங்களேன். இது எல்லாமே நம்ம உள்வாங்கிக்கிட்டு இதெல்லாம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம அப்படியே அது ஒரு கதையாக்கி, அது ஒரு பேச்சாக்கி, அது ஒரு டாக்டர் எடுத்து குடுக்குற மருந்தாக்கி, நம்ம அத நம்மளுக்கு எப்படியெல்லாம் மூளை வேலை செய்தோ அப்படியெல்லாம் நமக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த ஓர் இறைவனுடைய அந்த வல்லமைகளை நம்ம எடுத்து சொல்லிக் கொடுக்கிறது நம்ம மேல கடமை. இதே போன்று பேரிச்சை மற்றும் திராட்சை பழங்களில் இருந்தும் உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம். என்ன ஜூஸ், அதிலிருந்து நீங்கள் போதைப் பொருளையும் தயாரிக்கின்றீர்கள், இன்னும் தூய உண்பொருளையும் தயாரிக்கின்றீர்கள். திண்ணமாக அறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கிறது. ஏன் திராட்சையிலையும் இதுலயும் போதை இருக்கு. அத ஊற வச்சு புளிக்க வச்சு வீணாக்குனீங்கன்னா, அத நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தூய்மையான அழகான உண்பொருளாவும் இருக்கு, நிறைய ரத்தத்தையும் கொடுக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதுல எவ்வளவு சக்தி இருக்கு. இத நான் சொல்லி நீங்க யாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா பகல் பூரா நோன்பு இருந்துட்டு ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா அந்த முழு நாள் நம்ம இருந்த பட்னி பசி எல்லாத்துக்கும் ஒரு சக்தி கிடைச்சுக்குது. அதுக்கு தகுந்த சக்தி கிடைச்சுக்குது. உடனே நம்ம தராவிக்கு தயாராகிற அளவுக்கு நம்மளுடைய உடல் பலம் நல்லா டைட் ஆயிடுது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் பாருங்கள், இறைவன் தேனீக்கு எவ்வாறு வகை அறிவித்தான். மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களிலும் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள். மலையில போ, மரங்கள்ல போ, பந்தல்கள்ல போ, கூடுகளை நல்லா கட்டிக்கோ. கட்டிக்கிட்டு மேலும் பல தரப்பட்ட பழங்கள் இருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். எல்லா விதமான பழங்கள்ல இருந்தும் இது பூக்கள்ல இருந்தும் சாறு குளுக்கோஸை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டே இரு. அந்த தேனி எவ்வளவு தூரம் வேணாலும் குளுக்கோஸ் எடுத்துட்டு போவோம். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போனாலும் திருப்பி தன்னுடைய கூட்டிலேயே வந்து அந்த குளுக்கோஸை மாத்தி தேனா மாத்தி கொண்டு வந்து வைக்கும். அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு பானம் வெளிப்படுகிறது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது. சின்னமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கிறது. இதை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபா வராங்க. என்னுடைய சகோதரருக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெளிக்கு போகலையா இல்ல போயிட்டே இருந்துச்சா தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆனா வயிற்றுல பிரச்சனைன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்களுக்கு தேன் கொடுங்க நல்லாயிடும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க குடுத்துட்டு சொல்றாங்க, இல்ல வயிற்றுப்போக்கு அதிகமாயிடுச்சு நல்லாவே ஆகல. இல்ல மறுபடியும் கொடுங்க. இல்ல மறுபடியும் கொடுத்தேன் மறுபடியும் நல்லா ஆகல. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரருடைய வயிறு பொய் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல தேன்ல ஷிஃபா இருக்குன்னு சொல்றான். அது ஒரு மருந்துன்னு சொல்றான். நீங்க வந்து எப்படி சொல்றீங்க? நீங்க போய் குடுங்க நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3வது தடவையா சொல்றாங்க. போய் குடுத்த பின்னால அந்த சகோதரருக்கு அந்த சஹாபாவுடைய சகோதரருக்கு வயிற்று வலி நல்லாயிடுது. அதாவது அது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வயிறு டைட் ஆயிடுச்சு. மலம் போகவே இல்ல. இந்த தேன் இருக்கு இல்லையா? மலம் போய்க்கிட்டே இருந்துச்சு. அதாவது வயிற்றால போச்சுன்னு சொன்னா அத குடுத்தீங்கன்னா அது டைட் ஆக்கிடும். குளிர வச்சு. இல்ல போவாத இறுகி போயிட்டு இருக்குல்ல. இப்ப நோன்பு திறக்கிறோமா, நம்ம பாட்டுக்கு கண்ட பொருளை சாப்பிடுறோம். ஒரு பழத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அப்ப நம்ம ஆப்பிள் சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு டைட் ஆயிடும். மலம் போவாது. ஆனா அதே வேக வச்சு சாப்பிட்டா மலம் நல்லா போகும். ஆனா பலதரப்பட்ட பழங்களை நம்ம சாப்பிடும்போது அது என்ன ஆயிடும்? சரியான முறையில ஜீரணம் ஆகாம அது வெளியே வர்றதுக்கு பிரச்சனையா போயிடும். அந்த நேரத்துல நீங்க ஒரு சம்சா தேன் குடிச்சீங்கன்னா, ஒரு ஸ்பூன் தேன் குடிச்சீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளுக்கு ஆசானா நம்மளுடைய வயிறு சுத்தமாயிடும். இது ஒரு அறிவுரை இன்ஷா அல்லாஹ். மேலும் பாருங்கள், அல்லாஹ் உங்களை படைத்தான். பின்னர் உங்களை மரணமடை செய்கிறான். மேலும் உங்களில் சிலர் தள்ளாத முதுமையான வயது வரை கொண்டு செல்லப்படுகின்றீர்கள். எல்லாவற்றையும் அறிந்த பிறகும் எதையுமே அறியாமல் போவதற்காக நம்ம கிட்டயே நம்மளுடைய சகோதரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவங்க எல்லாத்துக்கும் அருள் புரியணும். அல்லாஹ் அக்பர். உண்மை என்னவென்றால் அல்லாஹ் தான் அறிவிலும் பேர் ஆற்றலிலும் முழுமையானவராக இருக்கின்றான். நம்ம யாரும் எதுவும் எவ்வளவு கற்றது கைமண் அளவு. எவ்வளவு தெரிஞ்சாலும் நம்ம தெரிஞ்சவங்கன்னு சொல்லவே முடியாது. அல்லாஹ் கிட்ட தான் முழுமையான அறிவு இருக்கு. மேலும் பாருங்கள், அல்லாஹ் உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட வாழ்க்கை வசதியில் சிறப்பளித்துள்ளான். கொஞ்சம் பேர் ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. இத்தகைய சிறப்பு வழங்கப்பட்டவர்கள் தாமும் தம்முடைய அடிமைகளும் வாழ்க்கை வசதியில் சமபங்கு உடையவர்களாகும் வகையில் அதனை பங்கிட்டு அவர்களுக்கு அளிப்பதில்லையே. இப்ப நிறைய வசதியா இருக்காங்க. 4 வேலை அழைச்சிருக்காங்க. தங்களுடைய சொத்துல அவங்களுக்கு பங்கு தராங்க இல்ல சம்பளம் தராங்களா? நீங்க அல்லாவின் பேருதை ஏற்க மறுக்கிறீர்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் இருக்கிறதுல அல்லாஹ் கூட எல்லாத்தையும் பங்காளி ஆக்கிடுவான். நம்ம கிட்ட இருக்கிற பொருள் மட்டும் நம்மளுக்கு மட்டுமே சொந்தம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். மேலும் அல்லாஹ் உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்கு துணைவியரை அமைத்தான். நம்மளுக்கு வந்து ஒரு வேற அதாவது ஒரு விலங்குலையோ அல்லது ஒரு ஊர்வலத்திலேயோ அப்படியெல்லாம் நம்மளுக்கு துணைவியை அமைக்கல. மனித பிறப்பில இருந்தே ஆணு பெண்ணு 2 பேத்தையும் உருவாக்கி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களா துணையே அமைச்சிருக்கான். அந்த துணைவேறு மூலம் உங்களுக்கு மகன்களையும் பேரன்களையும் வழங்கினான்.
சுப்ஹானல்லாஹ். உங்களுடைய சந்ததிகளே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் நல்ல நல்ல பொருள்களை உங்களுக்கு உணவாக கொடுத்தான். பிறகு என்ன, இவை அனைத்தையும் பார்த்தும் புரிந்தும் கூட அசத்தியத்தை மேற்கொள்கின்றார்களா? அல்லாவின் பேருதவிகளை நிராகரிக்கின்றார்களா? உங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் தண்ணி, காத்து, நெருப்பு என்னெல்லாம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம அதெல்லாம் கரெக்டானபடி பம்ப் பண்றதுக்கு பாடியில எல்லா விதமான ஆர்கன்ஸும் உறுப்புகளும் அமைச்சிருக்கேன். அது இல்லாம உங்களுக்கு மகன்களை கொடுத்து, உங்களுக்கு பேரன்களை கொடுத்து, வம்சாவளியை கொடுத்து எல்லாம் செஞ்சிருக்கேன். உங்களுக்காக சூரிய சந்திரனை படைச்சிருக்கேன். ஆடு மாடை படைச்சிருக்கேன். அதுக்கு புல் புண்டை கொடுத்து அதையும் நீங்க தான் சாப்பிடுறீங்க. எவ்வளவெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்புறமும் நீங்க நிராகரிக்கிறீங்களா? உங்களுக்கு புரியாதா? மேலும் அல்லாஹ்வை விட்டு விட்டு வானங்களில் இருந்தோ பூமியில் இருந்தோ இவர்களுக்கு சிறிதளவாவது வழங்கும் சக்தி இல்லாத, ஏன் வழங்க முயன்றாலும் முடியாதவற்றையா நீங்கள் வணங்குகின்றீர்கள்? அப்படிப்பட்டதையா நீங்க வணங்குறீங்க? அல்லாஹ் கேட்கலாம். இப்படி செய்யலாமா? இவர்கள் எதை வணங்குகிறார்கள் சிந்திக்க வேண்டாமா? ஆக அல்லாஹ்வுக்கு ஓவைகளை பொருத்தாதீர்கள். சின்னமாக அல்லாஹ் நன்கு அறிகின்றான். ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள். நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். சுப்ஹானக லா இல்ம லனா. நம்மள்ட்ட எந்த ஒரு அறிவும் இல்லை. அல்லாஹ் தூய்மையானவன். அல்லாஹ் இவ்வாறு ஒரு உதாரணம் கூறுகின்றான். பிறருக்கு உடமையாக்கப்பட்ட ஒரு அடிமை இருக்கிறார். சுயமாக எதுவுமே செய்ய அதிகாரம் இல்லாதவர். ஒரு அடிமைக்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு நாம் நம்மிடத்திலிருந்து நல்ல வாழ்க்கை வசதிகளை வழங்கி இருக்கின்றோம். நல்ல ஒரு பெரிய பிரபுவா இருக்காரு. அவர் அதிலிருந்து மறைமுகமாகவும் செலவு பண்றாரு, வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றாரு. அந்த அடிமையும் இந்த பிரபுவும் ஒண்ணு ஆக முடியுமா? 2 பேரும் சமமாக முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆனால் இந்த நேரிய விஷயத்தை அவர்கள் பெரும்பாலோர் அறிந்து கொள்வதில்லையே, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அல்லாஹ் இன்னும் ஒரு உதாரணத்தை கூறுகின்றான். 2 மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் ஊமை, எந்த வேலையும் செய்ய இயலாத அவர் தன் எஜமானருக்கு ஒரு சுமையாகவும் இருக்கின்றார். எஜமானர் அவரை எங்கு அனுப்பினாலும் எந்த பயனுள்ள வேலையும் அவர் செய்ய மாட்டார். ஒரு மனிதர் இருக்காரு, அதாவது 2 மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தர் ஊமை, எந்த வேலையும் செய்ய முடியாதவர், எஜமானருக்கு ஒரு பெரிய பாரம் தான். எஜமானர் எங்கேயாவது அனுப்புனா எந்த ஒரு வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாட்டாரு. இன்னொருத்தரோ நேரான வழியில் இருக்கிறார். ரொம்ப சொன்னதை சூப்பரா செஞ்சுட்டு வருவாரு. நீதியுடன் வாழுமாறு ஏவுகின்றார். சொல்லுங்க, அந்த பேக்காரனாலும் இந்த சூப்பரானாலும் 2 பேரும் சமமாவாங்களா? உதவாக்கரையும் ஒரு நல்ல மனிதரும் ஒன்று ஆக முடியுமா? முடியாதுல்ல. மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் மறைவான உண்மைகளை பற்றிய அறிவு அல்லாவிடம் தான் இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் உங்களுக்கு புரியுறது எதுவோ அதை வச்சு நீங்க நல்ல அமல் செஞ்சா போதும். உண்மையான எல்லா டோட்டல் அறிவு யாருக்கு? அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. மேலும் இறுதி நாள் நிகழ்வதற்கு அதிக நேரம் தேவையில்லை. கொன் ஃபயர்கூன் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் ஆயிடும் எல்லாமே. கண் சிமிட்டும் நேரம், ஏன் அதை விடவும் குறைந்த நேரம் போதுமானது. உண்மை என்னவென்றால் அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பதற்கு பேர் ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ் உங்களை உங்கள் அன்னையரின் வயிற்றிலிருந்து வெளிக்கொண்டு வந்தான். எப்படி? நீங்க எதுவும் அறியாத நிலையில். கை இருக்கு, பிடிக்க முடியாது. காது இருக்கு, கேட்கும், ஆனா கேட்டதை சொல்ல முடியாது. கண்ணு இருக்குது, பார்க்கும், ஆனா பார்த்ததை விளங்க முடியாது இல்லையா? எல்லா செவிப்புலம் இருந்துச்சு, பார்வை புலம் இருந்துச்சு, சிந்திக்கும் இதயம் இருந்துச்சு. அந்த நேரத்துல நம்மளால சிந்திக்க முடிஞ்சா? ஆனா அதுக்கு பிறகு படிப்படியாக நம்மளை வளர்த்து அல்லாஹ் அதற்கு பிடிக்க வச்சான். நம்மளால கையால நம்ம இதயங்களை சிந்திக்க வச்சான், நம்ம கண்ணால பார்க்க வச்சான். எதுக்காக? நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக. இவர்கள் பறவைகளை கவனிக்கவில்லையா? அவை விண்வெளியில் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. பறக்குது, அப்படியே வானத்தை தாண்டி போக முடியுதா? முடியல. அதுக்கு ஒரு பார்டர் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு அந்தாண்ட அது போக முடியாது. சரி, அது பறக்கணும்னு நினைக்கும் போது தாராளமா பறக்கலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர அவற்றை தாங்கிக் கொண்டிருக்கும் வேறு யார்? நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு சின்னமாக இதில் பல சான்றுகள் உள்ளன. மேலும் அல்லாஹ் உங்களுக்காக உங்கள் வீடுகளை அமைதி அளிக்கும் இடங்களாக ஆக்கினான். பாருங்களேன், இப்ப ஷாப்பிங் பண்ண போறோம், நோன்பு வச்சுக்கிட்டு போயிட்டு திரும்பி எங்க வருவோம்? நல்லா ஷாப்பிங் பண்ணுவோம், குதூகலமா போவோம். என்ன, முன்னெல்லாம் காசை தூக்கிட்டு போகணும், இப்ப ஒரு அட்டையை தூக்கிட்டு போனா போதும். அட்டை காலி ஆகுற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு ஷாப்பிங் பண்ணலாம். பண்ண பின்னால் வீட்டுக்கு தானே வந்தாகணும். ரோட்ல சுத்த முடியுமா? ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு முடியாது இல்ல. எப்படி ஒரு அமைதி அளிக்கும் ஒரு ஜோப்டாவா இருக்கட்டும், அது பங்களாவா இருக்கட்டும் இல்ல, எப்படி ஒரு அமைதி அளிக்கும் இடமாக எல்லாம் ஆக்கி கொடுத்துருக்கானா இல்லையா? மேலும் கால்நடைகளின் தோள்களின் மூலம் உங்களுக்கு எத்தகைய வீடுகளை உருவாக்கி தந்தான். நீங்க போய்யாவது வெளியே போறீங்க, ஒரு டென்ட் வேணும். என்ன நம்ம செங்கல் சிமெண்ட் எல்லாம் கூட கூட்டு போக முடியும்? இல்ல. ஒரு டென்ட், ஒரு தாட்பத்திரி போதும். அதுக்கு எப்படி அது தோள்கள், அதாவது கால்நடைகளின் தோல், ஆட்டு தோல், மாட்டு தோல், எல்லாத்துலயும் புலித்தோல்ல கூட ஒரு சிம்மாசனத்தை செஞ்சிடறாங்களா இல்லையா? அந்த மாதிரி உருவாக்கி கொடுக்குறான். நீங்கள் பயணம் செல்லும் போதும் அல்லது தங்கிவிடும் போதும் அவற்றை லேசாக காண்கிறீர்கள். தூக்கிட்டு போறதுக்கும் ஆசானா இருக்கு,
போட்டுட்டு படுத்துக்கிறதுக்கோ அங்க வசிக்கிறதுக்கோ நம்மளுக்கு ஆசானா இருக்கு. மேலும் கால்நடைகளின் குறுமென்மை, ரொம்ப மெல்லிய முடி இருக்குல்ல, ரோமம் ஆகிய அது கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாம அணிவதற்கும் வீட்டு உபயோகத்திற்கும் ஏராளமான பொருள்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து கொடுக்கிறான். பாம்ப கூட விட மாட்டாங்கறான் மனுஷன். அது தோலை கூட உருவி என்ன செய்யறான்? பெல்ட் செஞ்சிடறான். சுப்ஹானல்லாஹ். வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவை உங்களுக்கு பயன்படுகின்றன. அதுவும் எப்பவுமே இருக்காது. அதுவும் குறிப்பிட்ட காலம் தான். மேலும் அல்லாஹ் தான் படைத்துள்ள பொருள்களின் மூலம் உங்களுக்காக நிழல்களை அமைத்து தந்தான். ஒவ்வொரு பொருளையும் நிழல் இருக்கு. மரத்திலயும் நிழல் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அதுல நல்லா உறங்கலாம். நம்ம அதுல ஜூலா கட்டி விளையாடலாம். பிள்ளைங்கள தூங்க வைக்கலாம். நிறைய நம்மளுக்கு வசதி இருக்கு. ஆனா மலையையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. மலைகளிலும் உங்களுக்கு புகலிடங்களை அமைத்தான். அ ஒரு குகை இருக்கு. அந்த குகையில நடந்து போறவங்க இப்ப அரபு கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மலை தான். அந்த குகையில செத்த நேரம் போய் தங்கி ஓய்வு எடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி வந்ததே ஒரு குகைக்குள்ள தானே. அல்ஹம்துலில்லாஹ். அந்த குகையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்துகிட்டு நிறைய யோசிச்சாங்க. இந்த மாதிரி இந்த உலகம் எப்படி கெட்டு போய் கிடக்கு. இத எப்படி அல்லாஹ் பாதுகாப்பான்? எங்க இருந்து யார் எப்படி என்ன தருவாங்கன்னு அவங்க 3 வருஷத்துக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மக்களுக்காக துவா செஞ்சு அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வஹிய குடுத்தான். அப்ப அந்த மலைகள்ல கூட வந்து புகைய வச்சு உங்களுக்காக புகலிடங்களை கொடுத்திருக்கான். இன்னும் வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஆடைகளையும், நீங்கள் போர் புரியும் போது உங்களை பாதுகாக்கும் கவச ஆடை, வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆடை பாருங்க. காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிறோம் வெயில் வந்தா. அதுக்கப்புறம் கதகதப்பா டிசம்பர்ல நல்லா குளிர் ஊன் ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அது இல்லாம போருக்குன்னு போனீங்கன்னா இரும்பால ஒரு கவச ஆடையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் கற்றுக் கொடுத்தோம். அதை இன்னை வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வாறு தன் அருட்கொடைகளை உங்கள் மீது நிறைவு செய்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதனால் நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக திகழக்கூடும். இதை எல்லாமே எதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னா, நான் இருக்கேங்கிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி. அதனால புரிஞ்சுக்கங்க. இனி இவர்கள் புறக்கணித்தால் நபியே சத்தியத்தை இவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர உங்ககிட்ட வேற எந்த பொறுப்புமே நான் கொடுக்கல. இவங்களை இழுத்துக்கிட்டு வந்து சேர்த்துடணும்னு கவலைப்பட்டு அழுது நீங்க உங்களையே மாய்த்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை புரிந்து கொள்கின்றார்கள், பிறகு அவற்றை மறுக்கின்றார்கள். யாருக்கும் புரியாம இல்லை, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா மறந்து போயிடுறாங்க. மேலும் இவர்களில் பெரும்பாலோர் சத்தியத்தை ஏற்க தயாராகவே இல்லை. எல்லாமே அவங்களுக்கு ஒரு டைம் பாஸா தான் தோணுது. இன்னும் சிலருக்கு மறுமை நாளில் என்ன நடக்கும் என்பதை பற்றி அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்களா? அல்லாஹ் சொல்றானே மறுமைன்னு. அப்ப என்ன நடக்கும்னு உட்கார்ந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாக்கிறீங்களா? அந்நாளில் நாம் ஒவ்வொரு சமுதாயத்தாரில் இருந்தும் ஒரு சாட்சியாளரை எழுப்பி கொண்டு வருவோம். பிறகு தம் வாதங்களை சமர்ப்பிக்க நிராகரிப்பாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவும் மாட்டாது. இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் மீளும்படி அவரிடம் சொல்லவும் பட மாட்டாது. கொண்டு வந்து நிக்க வச்சு கேட்டு ஏன்பா எதுக்குப்பான்னு அங்க எந்த ஒரு டிபேட் ஆக போறது கிடையாது. அநீதி இழைத்தவர்கள் வேதனையை கண்கூடாக கண்டுகொண்ட பிறகு அவர்களை விட்டு வேதனை கொஞ்சமும் குறைக்கப்பட மாட்டாது. ஒரு வினாடி கூட அது அவர்களுக்கு தாமதப்படுத்தப்படவும் மாட்டாது. மேலும் உலகில் இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய போலி கடவுள்களை காணும் போது அங்க பார்ப்பாங்க. நாங்க எதையெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்களே நல்லவர்கள் பெரியவர்கள் இப்ப இஸ்லாத்துக்கு அடிபணிஞ்சு இஸ்லாத்தை பரப்ப வந்த எத்தனையோ நபித்தோழர்களை மக்கள் வந்து கடவுள்களா வச்சிருக்காங்க. அப்ப மறுமையில அவங்க எல்லாம் வரும்போது பார்ப்பாங்க. அதெல்லாம் போலி கடவுள்கள்னு அப்ப அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும். எங்கள் இறைவனே நாங்கள் உன்னை விட்டு இறைவனை அழைத்து துவா செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த கடவுள்கள் எல்லாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கடவுள்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்க பொய் சொல்றீங்க. நாங்கெல்லாம் உங்கள்ட்ட சொன்னோம் எங்களை வணங்க சொல்லி, நாங்க அல்லாஹ்வுக்குள்ள வணங்க சொன்னோம். உங்களுடைய வணக்கத்தை அல்லாஹ் கிட்ட செலுத்துங்கன்னு சொன்னா நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா அப்படின்னு அவங்க தெளிவாக பதில் சொல்லும் அந்த கடவுள்கள். அவ்வேளை இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் திருமுன் சரணடைந்து விடுவார்கள். யா அல்லாஹ் இப்ப உன்னை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு அங்க போய் சரணடைந்துருவாங்க. இவர்கள் உலகத்துல எதையெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருந்தார்களோ எல்லாமே இவங்களை விட்டு அடியோட காணாம போய்விடும். எவர்கள் தாங்களும் இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு மற்றவர்களையும் அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் தடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் வேதனைக்கு மேல் வேதனையை அளிப்போம். உலகில் அவர்கள் செய்து கொண்டிருந்த குழப்பங்களுக்கு பகரமாக, அதாவது வேதனையே ஒரு பெரிய பேசாரு, அதுக்கு மேல கொண்டு மேல வேதனையை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நபியே மறுமை நாளை குறித்து இவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அந்நாளில் ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரை அவர்களிலிருந்தே நாம் எழுப்புவோம். மேலும் இந்த மக்களை குறித்து சாட்சி வழங்க உம்மை நாம் கொண்டு வருவோம். இவ்வாறு சாட்சி அளிப்பதற்கான முன்னேற்பாடாகத்தான் உமக்கு இந்த வேதத்தை நாம் இறக்கி அருளியிருக்கின்றோம். அது யாவற்றையும் மிக தெளிவாக விவரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. முற்றிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மக்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ஒரு அருளாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது இந்த குர்ஆனை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள்ட்ட வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க.
எதெல்லாம் செய்யணுங்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்ய முடியும், நம்மளுக்கு செய்ய முடியுமா அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் ஒரு மனிதர்களாகத்தான் இருந்தாங்க இல்லையா? அவங்களும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு குழந்தையாக தான் இருந்தாங்க. அதனால யாரு வந்து கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ இது அவங்களுக்கு கட்டாயமாக நேர்வழி காட்டும். இது ஒரு அருளாக இருக்கு, இது ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. சின்னமாக அல்லாஹ் நீதி செலுத்தும்படியும் நன்மை செய்யும்படியும் உறவினர்களுக்கு ஈந்து உதவும்படியும் கட்டளை இடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் என்ன சொல்றான், எந்த வேலை செஞ்சாலும் நீதியோட செய்யுங்க, நன்மையாக செய்யுங்க. இரத்த பந்த உறவினர்களுக்கு நீங்க அதிகமாக கொடுத்து உதவுங்க. மானக்கேடான, வெறுக்கத்தக்க மற்றும் அக்கிரமான செயல்களை விலக்கி விடுங்கள். மானக்கேடான செயல் யார் செய்வா? ஷைத்தான் தான் செய்வான். வெறுக்கத்தக்க அது மானக்கேடான செயலை செய்தாவே மனிதனை மக்கள் வெறுத்துருவாங்க. அப்போ அக்கிரமமான ஒரு செயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்குகிறான். நீங்கள் படிப்பினை பெறும் பொருட்டுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இந்த அறிவுரை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ்விடம் நீங்கள் ஒப்பந்தம் ஏதாவது செய்திருந்தால் அதை நிறைவேற்றுங்கள். அல்லாவுக்காக ஏதாவது செய்யணும் மனசுல நினைக்கிறீங்கல்ல, உடனே செஞ்சிருங்க. இப்ப என் பிள்ளை பாஸ் ஆனா நானு இப்ப 3 பேருக்கு சோறு தரேன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சோத்தை கொடுத்துருங்கப்பா. ஏன்னா எந்த ஒரு ஒப்பந்தமாவும் செஞ்சீங்கன்னா அதை முதல்ல நிறைவேற்றிருங்க. அல்லாஹ் அவன் தன் பேர் உள்ளதை கண்டிப்பா நிறைவேற்றுவான். எப்ப இல்ல அப்புறம் எல்லாம் வறுமையில எப்பயாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையானவர்களுக்கு கொடுத்தே தீருவான். உங்களுடைய சத்தியங்களை உறுதிப்படுத்திய பின்னர் முறிக்காதீர்கள். சாதாரணமா சும்மா சத்தியம் பேசிட்டு போனா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது சிலருக்கு ஒரு வாய் வார்த்தையா இருக்கு. ஆனா உறுதிப்படுத்திய சத்தியங்களை முறிக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வை உங்களுக்கு சாட்சியாக்கியுள்ளீர்கள். ஏன்னா சத்தியம் யார் பேர்ல மட்டும்தான் செய்யணும்? குர்ஆன் பேர்ல, அம்மா பேர்ல, பாபா பேர்ல, அங்க பேர்ல, இந்த பேர்ல எதுலயும் இல்ல. அல்லாஹ் பேர்ல மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ்க்கு பயந்து நீங்க அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க வந்து தப்பிக்க முடியாது அல்லாஹ் கிட்ட இருந்து. நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் சின்னமாக அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். சத்தியத்தை நீ முறிப்பதன் மூலம் உங்கள் நிலை தானே சிரமப்பட்டு நூலை நோற்று பிறகு அதை துண்டு துண்டாக்கி விட்டாலே அத்தகைய பெண்ணின் நிலை போன்று ஆகிவிடக் கூடாது. அதாவது இந்த தறியில நூலை நோக்குறாங்கல்ல, அது ஒரு துணியா ஆகணும். அதை துக்குடா ஆக்கி போட்டா எதுக்காவது யூஸ் ஆகுமா? பறந்துடும் அப்படியே காத்துல. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. உங்களில் ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தை விட அதிக ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக உங்கள் விவகாரங்களில் உங்கள் சத்தியங்களை ஏமாற்றும் ஆயுதமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதாவது கொடுக்கல் வாங்கல்ல அதிக லாபம் பெறணுங்கிறதுக்காக நீங்க சத்தியத்தை வந்து ஏமாற்றும் ஆயுதம் மாதிரி வச்சுக்காதீங்க. உண்மையில் அல்லாஹ் இப்படிப்பட்ட சத்தியங்களின் மூலம் உங்களை சோதிக்கின்றான். மேலும் நீங்கள் எவற்றில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அவற்றின் யதார்த்த நிலையை மறுமை நாளில் சின்னமாக உங்களுக்கு அல்லாஹ் தெளிவாக்கி விடுவான். இன்னும் உங்களுடைய கருத்து வேறுபாடுகளே இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நாடியிருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமூகமாக ஆக்கியிருப்பான். ஆயினும் தான் நாடுபவரை அவன் வழிபெறல செய்கின்றான், தான் நாடுபவரை நேர்வழியில் செலுத்துகின்றான். மேலும் உங்களுடைய செயல்களை குறித்து உங்களிடம் சின்னமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும். யா ஐயுஹன்னாஸ்ன்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கான். இந்த குர்ஆன்ல இறக்குன பின்னால இதுல உள்ள எல்லா விஷயங்களையும் படிச்சு பார்க்கணும். அப்புறம் நம்ம நேர்வழியை கேட்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு நிச்சயமா நேர்வழி கொடுப்பான் இல்லையா? அல்லாஹ் ஸ்டார்டிங்லயே சொல்றான்ல, யார் வந்து இறை அச்சமோட இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த குர்ஆன் வழி காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. யார் வந்து மனசோட அல்லாஹ் கிட்ட பயந்து கேட்கலையோ, இறை அச்சத்தோட கேட்கலையோ அவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். நம்ம இந்த வசனத்தை வச்சு நினைச்சுக்க கூடாது, அல்லாஹ் நாடுனா நான் நேர்வழி போயிருப்பேனே அப்படின்ட்டு. அப்படி இல்ல, நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அல்லாஹ் கொடுத்துருப்பான். நீங்க குர்ஆனை சும்மா படிச்சுட்டு போவாதீங்க. குர்ஆனை எப்படி படிங்க? புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படிச்ச பின்னால அதனுடைய ஒரு வார்த்தையையும் சிந்திங்க. சிந்திச்ச பின்னால நேர்வழி அல்லாஹ்ட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி கொடுப்பான் கண்டிப்பா. ஏன்னா அல்லாஹ் என்ன நம்மளுக்கு விரோதியா? அல்லாஹ் தான் கஃபூருர் ரஹீம். நீ என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்றானா இல்லையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? அதனால அல்லாஹ் நாடுல நான் வழி கெட்டு போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நாடுனீங்கன்னா நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி கொடுப்பான். உங்கள் செயல்களை குறித்து திண்ணமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் மறுமை நாள்ல. முஸ்லிம்களே, கட்டுப்பட்டவர்களே, உங்களுடைய சத்தியங்களை உங்களில் ஒருவர் மற்றவரை ஏமாற்றுவதற்கு உரிய கருவியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். கட்டுப்பட்ட மக்களாக இருக்கீங்களா இல்லையா முஸ்லிம்கள்? நீங்க என்ன செய்றீங்க? சத்தியம் பண்ணிக்கிறீங்க. சத்தியம் பண்ண பின்னால அதுல ஏமாத்துறதுக்கு ஒரு கருவியா நீங்க ஆக்காதீங்க. அப்படி நீங்க செஞ்சா உறுதியுடன் இருக்கும் பாதம் கூட பிறகு சருகி போய்விடும். எப்ப வார்த்தையில நம்ம வந்து முழுமையாக அப்படியே சப்பித் கதம் அப்படி சாப்பிட்டா நிக்கலையோ, உறுதியாக நிக்கலையோ, நம்மளுடைய பாதங்களை எல்லாம் சருகி விட்டுருவான். அப்புறம் எங்க போவோம் நம்ம? அல்லாவின் பாதையிலிருந்து பிற மக்களை நீங்கள் தடுத்தீர்கள் என்பதால் தீய விளைவியை சுவைப்பீர்கள், கடுமையான தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால நம்ம என்ன சொல்றோமோ நல்லதையே சொல்லணும், சொல்றதுல உறுதியாக நிக்கணும். நீங்கள் அல்லாவின் ஒப்பந்தத்தை அற்ப ஆதாயங்களுக்காக விட்டு விடாதீர்கள்.
நீங்கள் அறிவுடையவராக இருந்தால் அல்லாவிடம் இருப்பவைதான் உங்களுக்கு மிக சிறந்தவையாகும். அதாவது சும்மா இந்த உலக ஆதாயத்துக்காக பாருங்க, வட்டிக்கு வாங்கலாங்கிறாங்க, வாங்கக்கூடாதுங்கிறாங்க. வட்டி கண்டிப்பா தடை செய்யப்படாதுன்னா இல்ல லோன் வாங்கலாம், லோன் இல்ல இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம், இல்ல 0 இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம், இல்ல இதுக்கெல்லாம் வட்டி கிடையாது. ஏதாவது எவ்வளவு பகானம் செய்யறாங்க, வீட்டு என்ன போகியத்துக்கு வாங்குறாங்க, எவ்வளவு பொய் பித்தலாட்டம் செய்யறாங்க இல்லையா? ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து அற்ப ஆதாயத்துக்காக உங்களுடைய மார்க்கத்தை விக்காதீங்க, உங்களுடைய தீனை விக்காதீங்க. அறிவுடையவராக நீங்க இருந்தீங்கன்னா அல்லாஹ் கிட்ட நிறைய இருக்கு கஜானா, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களிடம் இருப்பவையெல்லாம் செலவழிந்து போய்விடும், அல்லாவிடத்தில் உள்ளவைதான் என்றைக்கும் நிலைத்திருப்பவை. மேலும் யார் பொறுமையை கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப நாம் கூலி வழங்குவோம். என்ன சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு, நீங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா, நீங்க வந்து அல்லாஹ் தருவான் அப்படின்னு பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வாங்குறது லேட் ஆகும், ஒரு பொருள்கள் வாங்குறது லேட் ஆகும். நிச்சயமாக அல்லாஹ் இதுக்கு எல்லாம் பதிலா கண்டிப்பா இங்க இல்லைன்னா மறுமையாச்சும் தருவான் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நீங்க ஒரு நம்பிக்கையை வைங்க. நிச்சயமாக பொறுமையோட இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு இங்கேயும் தருவான், உலகத்திலையும் மறுமையில இன்ஷா அல்லாஹ் நிறைய தருவான். ஆனாலும் பெண்ணானாலும் எவர் இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்கும் நிலையில் நல்ல செயல் செய்கின்றார்களோ அவரை இந்த உலகில் தூய வாழ்வு வாழ செய்வோம். அது ஆம்பளை பொம்பளை செயல்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட ஆம்பளை பொம்பளைங்கிற எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. யார் ஒருத்தங்க நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு தூய்மையான வாழ்வு கிடைக்கும். மறுமையில் அப்படிப்பட்டவங்களுக்கு அவர்களின் உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப அதிகமான கூலியை நான் வழங்குவேன், தர்ஜாக்களை வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மேலும் குர்ஆனை ஓதத் தொடங்கும் போது நீங்கள் சபிக்கப்பட்ட சைத்தானை விட்டு அல்லாவிடம் பாதுகாப்பு கேளுங்கள். ஒவ்வொரு தடவையுமே நம்ம பிஸ்மில்லா சொல்றதை விடவும் அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றதுதான் சிறந்தது. இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றது முன்ன அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் சொல்லிட்டு அல்ஹம்து ஓத ஆரம்பிக்கிறோம். அடுத்தது பக்ராவை ஸ்டார்ட் பண்றோம், பிஸ்மில்லா சொல்றோம், பக்ரால ஒரு 4-5 வரி ஓதிட்டோம் வச்சிட்டோம், கொஞ்சம் திருப்பி பார்த்துட்டோம், திருப்பி அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிட்டு தான் நம்ம குர்ஆனை ஓத ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே ஷைத்தான் வந்து குர்ஆன் ஓதுறதுக்கு நம்மள விட மாட்டான், அதை புரிஞ்சுக்க விட மாட்டான். அதனால அதிகமாக சைத்தானிலிருந்து பாதுகாப்பு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் கிட்ட. எவர்கள் நம்பிக்கை கொண்டு தம்முடைய இறைவனையை முழுமையாக சார்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது சைத்தானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா சைத்தான் நம்ம மேல எந்த ஒரு ஆதிக்கமும் செலுத்த முடியாது. எவர்கள் அவனை தங்களுடைய ஆதரவாளனாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய தூண்டுதலினால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களிடமே அவனுடைய அதிகாரம் செல்லுபடியாகும். அப்படியே நம்மளுடைய மன இச்சையை அப்படியே விட்டுடுறது, அப்படியே கூடுமா கூடாதா, கூட நடக்க விட, சரி கொஞ்சோண்டு தானே, இது என்ன அஜினமோட்டோ போட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை, சரி இந்த கடையில வாங்கக்கூடாது, இந்த கடையில பன்றி கறி விற்கிறான்னா போட்டு விடு, இப்ப நம்ம என்ன பன்றி கறியா சாப்பிடுறோம், நம்ம கோழி கறி தானே வாங்குறோம். அவன்கிட்ட அவன் அதே கத்திய வச்சு அந்த பிசையா இருப்பான், பன்றி பிசையா இருப்பான், கோழி பிசையா இருப்பான், நம்ம கோழி தானே சாப்பிடுறோம், இது தப்புன்னு தெரியும் இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம என்ன செய்யறோம், சைத்தானுக்கு அடி பண்ணிச்சிடுறோம், நம்ம தாக்கூத் நம்ம மன இச்சைக்கு அடி பண்ணிச்சிடுறோம். அப்ப சைத்தானை ஆதரவாக நம்ம ஏத்துக்கிறோம். அவனுடைய தூண்டுதலை என்ன செய்யுது, நம்மளுக்கு இணை வைக்கிற வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. ஏன்னா அவங்ககிட்ட தான் நம்ம சரணடைஞ்சிட்டோமே. அப்ப அவன் என்ன செய்வான், நம்மள அந்த மோசமான ஒரு நிராகரிப்பின் பக்கம் தான் கொண்டு போய் சேர்ப்பான். ஒரு வசனத்துக்கு பகரமாக வேறொரு வசனத்தை நாம் இறக்கி அருளினால் எதை இறக்கி அருள வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாவான். ஏன்னா குர்ஆன்ல சில விஷயங்கள்ல வசனங்கள் இறங்கி இருக்கு, அதுக்கப்புறம் அல்லாஹ் அதை மறக்கடிச்சிட்டு வேற வேற வசனங்களை இறக்கி இருக்கான். அதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இது வந்து நம்ம தெளிவா நிறைய ஓதல, அதனால இந்த வசனத்தை நான் அப்படியே சாதாரணமா சொல்லிட்டு போறேன். மக்கள் இந்த குர்ஆனை நீர்தான் புனைந்து உரைக்கின்றீர், அதாவது நீங்க தான் வந்து இட்டுக்கட்டி சொல்லுகின்றீர் என்று கூறுகின்றார்கள். உண்மை என்னவென்றால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் அறியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி சொல்றவங்கல்ல அவங்களுக்கு அறிவு இல்லாம தான் அவங்க சொல்றாங்க. இவங்க கிட்ட சொல்லுங்க, என் இறைவனிடமிருந்து ரூஹுல் குத்ஸ், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முற்றிலும் சரியாக இதனை சிறுக சிறுக இறக்கி வைத்தார். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் குர்ஆன் சிறுக சிறுக இறக்கி வைக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய அருளால். இறை நம்பிக்கை கொண்டவர்களின் நம்பிக்கையை இது உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் இறை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை விவகாரங்களில் நேர்வழி காட்டவும் வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கை விவகாரத்துல நேர்வழி காட்டணும். மேலும் வெற்றி நற்பேறு பற்றிய நல்ல செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி அனுப்பியிருக்கான். மேலும் ஒரு மனிதரே இதனை அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது அவங்க அந்த குறைஷி மக்கள் அப்படி சொல்றாங்க, அது அப்துல் ரஹ்மான் தான் வந்து இவருக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா உண்மை இல்லை. அவர்கள் உண்மை பற்றி கூறுவதை திண்ணமாக நாம் அறிவோம். ஆனால் அவர்கள் உண்மையில் இவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற மனிதருடைய மொழி வேற்றுமொழி. இதுவோ தெளிவான அரபு மொழியாகும். அவர் வந்து வேற ஒரு காரணம் நீங்களே சொல்றீங்க,
நபி சொல்றதோ தெளிவான அரபு மொழி. எப்படி நீங்க சொல்றீங்க அவர் தான் சொல்லி கொடுக்குறாருன்னு? அவர் பாஷையே நபிக்கு தெரியாது. நபி சொல்ற பாஷை வேற பாஷை, நீங்க புரிஞ்சுக்கிற பாஷை. எப்படிப்பா இதெல்லாம் உண்மை அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். உண்மை என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. எவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்றுக்கொள்வதில்லையோ அவர்களுக்கு நேரிய வழியை அடையும் பேற்றினை அல்லாஹ் ஒருபோதும் வழங்குவதில்லை. நீங்க வந்து அதை சிந்திக்கணும், அல்லாஹ்வுடைய வார்த்தையை சிந்திக்கணும், நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும், அது சரியா தப்பான்னு யோசிக்கணும். நீங்க அதை பத்தி எந்த ஒரு மனசுல எடுத்துக்கிறதே இல்லை. அப்ப எதுக்காக அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழியை கொடுக்க போறான் சொல்லுங்க? இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன கொடுப்பான் அல்லாஹ்? துன்புறுத்தும் வேதனையைத்தான் அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். மேலும் நபியாக இருப்பவர் பொய்யர்களை புனைந்து உரைக்க மாட்டார். மாறாக அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் பொய்யை புனைந்து உரைப்பார்கள். உண்மை என்னவென்றால் அவர்கள் தான் பொய்யர்கள். நபி வந்து பொய் சொல்லுவாங்களா? நபி தான் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நீங்களே அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து வச்சிருக்கீங்களே, அல் அமீன் அஸ் சாதிக்னு இது கொடுத்து வச்சிருக்கீங்களா, பட்டம் கொடுத்து வச்சிருக்கீங்களா, உண்மையாளர் நம்பிக்கையாளர் அப்படின்ட்டு. நீங்க தான் இப்ப பொய் சொல்றீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுவான். மேலும் யாராவது இறை நம்பிக்கை கொண்ட பிறகு கட்டாயத்துக்கு உள்ளாகி அவருடைய உள்ளம் இறைவனை ஏற்றுக்கொள்வதில் நிம்மதியுடன் இருக்கும் நிலையில், சுப்ஹானல்லாஹ், முதல்ல இந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய எஜமான் செய்த அநியாயம் தாங்காம அவங்கள வந்து பெரிய கொப்பரையில தண்ணீர் வைப்பிட்டு மூச்சு முட்ட 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 அந்த கொப்பரையில தலையை வந்து மூழ்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, அந்த எஜமானுடைய தொல்லை தாங்காம, ஆமா இந்த கடவுள்களுக்கும் வந்து ஒரு சில பவர்லாம் இருக்குதுதான், சில உரிமைகள்லாம் இருக்குதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவன் விட்டுறான். உடனே ஓட்டமா ஓடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த மாதிரி ஷிர்க் வைக்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். எனக்கு என்னுடைய நிலை என்ன, எனக்கு மறுமையில அல்லாஹ் என்ன தருவான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கலாம். யாராவது மனசு ஃபுல்லா ஈமான் ரொம்ப இருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு சத்தாக்கும் போது இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு உள்ளாகிற நிலையில அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டாங்கன்னா அவங்க மேல அது குற்றம் இல்லை. ஆனால் எவர் மன நிறைவுடன் நிராகரிப்பை ஏற்றுக்கொள்கின்றாரோ, அல்லாஹ்வாவது ஒன்னாவது உடுப்பா, இந்த உலகம் தான் எல்லாம் அப்படின்னு அல்லாஹ்வை விட்டு இந்த உலகத்தையே ரொம்ப பக்காவா ஏத்துக்கிறாங்கல்ல, அவர்கள் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாகும். இப்படிப்பட்டவர்களுக்கு மாபெரும் வேதனையும் இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் மறுமையை விட உலக வாழ்க்கையை அதிகம் நேசித்தார்கள் என்பதுதான். மேலும் அல்லாஹ்வின் நியதி என்னவென்றால், நன்றி கொள்ளும் மக்களுக்கு சின்னமாக அல்லாஹ் நேர்வழி காட்டுவதே இல்லை. நீங்க மனிதனுக்கு மனிதன் பாருங்களேன், நன்றி சொல்லாதவரை அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியவே முடியாது அவனால. நம்மளுக்கு யாராவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா கூட நம்ம உடனே அதுக்கு நன்றி சொல்லணும். இப்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லிட்டு போறாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல. மன பூர்வமா உள் மனசோட அப்படியே அந்த நன்றிங்கிற வார்த்தை வந்து நம்ம மனசுல இருந்து வரணும். அந்த மாதிரி நன்றி சொல்றவங்க எல்லாம் நம்ம இருந்தோம்னு வைங்களேன், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றது நம்மளுக்கு ரொம்ப ஆசான். யாரு மனிதனுக்கு நன்றி சொல்லலையோ அவன் அல்லாஹ்வுக்கும் நன்றி சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸே இருக்கு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இப்படிப்பட்டவர்கள் எப்படி எத்தகையவர்கள் என்றால், இவர்களின் இதயங்கள், செவிகள் மற்றும் கண்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். இன்னும் அவங்க மெய் மறதியிலேயே ஆழ்ந்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு எது கேட்டாலும் உள்ள போவாது, எது பார்த்தாலும் உள்ள போவாது, எது நினைப்பு வந்தாலும் அந்த இதயத்திலேயே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய கருப்பு போட்டு அப்படியே அடை மாதிரி தட்டிக்குது. அவங்க மெய் மறதியில் தான் ஆழ்ந்திருக்கின்றார்கள். சின்னமாக மறுமையில் இவர்கள் தான் இழப்புக்குரியவர்கள். ஆனால் யார் ஒருத்தவங்க இறை நம்பிக்கை கொண்ட காரணத்தால் துன்புறுத்தப்பட்ட போது வீடு வாசல்களை துறந்து ஹிஜ்ரத் செய்தார்களோ, மேலும் இறை வழியில் துன்பங்களை சந்தித்தார்களோ, சகித்துக் கொண்டார்களோ, மேலும் பொறுமையையும் கடைபிடித்தார்களோ, அவர்களை சின்னமாக இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் அக்பர். இங்க மக்கால் என்று 14 போய் எப்படியெல்லாம் அந்த சஹாபா பெருமக்கள் எவ்வளவு அந்த திண்ணைங்கள்ல இருந்துகிட்டு யாராவது வந்து கட்டி போடுற அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு எப்படி எல்லாம் அவங்க இருந்தாங்கல்ல, அல்லாஹ் அவங்கள பத்தி தான் இங்க சொல்லி காட்டுறான். இவை அனைத்துக்கும் அந்த மறுமை நாளில் தீர்வு ஏற்படும். அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாப்பதற்காக வாதாடி கொண்டு வருவான். மேலும் ஒருவருக்கும் அவர்கள் செய்த செயல்களுக்கான கூலி முழுமையாக கொடுக்கப்படும். யாருக்கும் எந்த ஒரு இம்மி அளவு முனை அளவு கூட அநீதி இழைக்கப்படாது. மேலும் அல்லாஹ் ஒரு ஊரை எடுத்துக்காட்டாக சொல்றான். ஊர் மக்கள் அமைதியுடனும் நிம்மதியோடும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா திசைகள்ல இருந்தும் வாழ்க்கை சாதனங்கள் தாராளமாக கிடைச்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ்வின் அருள்படைகளுக்கு அவங்க எப்படி எப்பயுமே மனிதனுக்கு நிறைய வந்துருச்சுன்னா என்ன செய்வான்? அதுக்கப்புறம் நன்றி செலுத்த மறந்துடுவான்ல, நன்றி கெட்டு போயிடுறாங்க. அப்போது அல்லாஹ் அவர்கள் செய்து கொண்ட தீய செயல்களின் விளைவை சுவைக்க செய்தான். என்னாச்சு? பசி, பட்டினி, அச்சம், இந்த துன்பங்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டது.
அவர்களிடம் அவருடைய சமுதாயத்திலிருந்து ஒரு தூதர் வந்தார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூதரை அனுப்புறான். அவங்க என்ன சொல்றாங்க, நீ பொய் சொல்றேன்னு சொன்னாங்க. இறுதியில் அவர்கள் அக்கிரமம் செய்பவர்களாக ஆகிவிட்ட போது வேதனை அவர்களை பிடித்துக் கொண்டது. எனவே மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றில் தூய்மையான அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்கள். மேலும் அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வுக்கே அடிபணிந்து வாழ்ந்தவர்களாக இருந்தால், நீங்க அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களா என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு அடிபணிபவர்களா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். செத்த பிராணி, ரத்தம், பன்றி இறைச்சி மற்றும் அல்லாஹ்வை தவிர மற்றவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணி, இது மட்டும்தான் உங்களுக்கு அல்லாஹ் தடை செய்துள்ளான். ஆயினும் யாராவது இறை சட்டத்துக்கு மாறு செய்யும் நோக்கமில்லை, அந்த எதிரிகளுடைய கொடுமை தாங்காமல் தேவையான அளவை மீறாமலும் கொஞ்சமாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா, அது அப்படிப்பட்ட சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க உள்ளாயிட்டீங்கன்னா, நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையாளனாகவுமே இருக்கின்றான். அல்லாஹ் அக்பர். உங்கள் நாவுகள் இன்ன பொருள் ஹலால், இன்ன பொருள் ஹராம் என்ற பொய் சட்டங்களை கூறுவதைப் போல அல்லாஹ்வின் மீது பொய்களை ஏற்றி சொல்லாதீர்கள். நம்ம சாப்பிடுற சாப்பாடு இது ஹலாலா இது ஹராமான்னு நம்ம விருப்பத்துக்கு நம்ம சொல்லக்கூடாது. அது அல்லாஹ் சொன்னதா இருந்தா தான் நம்மளுக்கு சொல்றது நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க அந்த மாதிரி அல்லாஹ் மேல சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத கூட நீங்களே உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி சொல்லாதீங்க. யார் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து சொல்லுகின்றார்களோ அவங்க ஒருபோதும் வெற்றி அடைவதே கிடையாது. இவ்வுலக வாழ்வின் இன்பமோ கொஞ்ச நாள் தான், இறுதியில் அவங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. இதற்கு முன்பு நாம் உம்மிடம் எடுத்து சொன்ன சில பொருட்களை குறிப்பாக யூதர்களுக்கு தடை விதித்திருந்தோம். இது அவர்களுக்கு நாம் இழைத்த அநீதி அல்ல, மாறாக அவங்க தமக்கு தாமே இழைத்துக் கொண்ட அநீதிதான். ஆயினும் எவர்கள் அறியாமையின் காரணமாக தீயல் செயல் செய்தார்களோ, பிறகு பாவ மன்னிப்பு கேட்டு தம் செயல்களை சீர்திருத்திக் கொண்டார்களோ, அவ்வாறு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்திய பிறகு நிச்சயமாக இறைவன் அவர்களை மன்னித்து அருளக்கூடியவனாகவும் அவர்களுக்காக கருணை புரியக்கூடியவனாகவுமே இருக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க எதையோ சாப்பிட்டீங்க, என்னமோ செஞ்சு இது பண்ணீங்க, ஏன்னா ஒரு சிறுக்கு கூட வச்சிருந்தீங்க, ஒரு ஜினா கூட செஞ்சிருந்தீங்க, நீங்க இந்த குழந்தைகளை கொல்றாங்கல்ல, குழந்தைகளை அப்பதான் பெத்துட்டு கொண்டாங்க. இப்பெல்லாம் ரொம்ப டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சுல எல்லாம். அதனால எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்னே உள்ளேயே ஊசியை போட்டோம், மாத்திரையை போட்டோம், அழிச்சு கொண்டு செஞ்சிடறோம். என்னவோ செஞ்சிருந்தீங்க. எல்லாத்துக்குமே நீங்க அல்லாஹ் கிட்ட உங்களுடைய அந்த இதயபூர்வமான அந்த கஷ்டத்தை சொல்லி, யா அல்லாஹ் நான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டு நீங்க மன்னிப்பு கேட்டு உங்களுடைய செயல்களை எல்லாம் சீர்திருத்திக்கிட்டீங்கன்னா, யார் ஒருத்தங்க அந்த மாதிரி சீர்திருத்தி கொண்டார்களோ அவ்வாறு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு சீர்திருத்திய பிறகு நிச்சயமாக அல்லாஹ் அவனை மன்னிக்க கூடியவனாகவும் அவர்களுக்கு கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான். ஆனா இந்த மன்னிப்பு அடுத்தவங்களுக்கு நம்ம செஞ்ச ஜுலுமா இருக்கக்கூடாது. நமக்கு நாமே செஞ்சுக்கிட்ட ஒரு ஜுலுமுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி சொல்லி காட்டுறான். ஆனா உண்மையில யாருக்காக செஞ்சிருந்தோம்னா அந்த யாருக்காக நம்ம செஞ்சோமோ அந்த அநியாயத்தை அவங்க கிட்டே நம்ம கேட்டுதான் மன்னிப்பு கேட்டுதான் நம்ம பெறணும். அவங்க இல்லாத பட்சத்துல அவங்களுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். 20வது வசனம் 120. உண்மையில் இப்ராஹிம் ஒரு முழு சமுதாயமாக தேர்ந்தார். அல்லாஹ்வுக்கு அடிபணிபவராகவும் ஒருமனப்பட்டவராகவும் விளங்கினார். அவர் ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைப்பவராக இருந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, யூதர்கள் இப்ராஹிம் எங்க நபிதான், அவர் இதைத்தான் எங்களுக்கு சொல்லி தந்தாரு. ஆனா கிடையவே கிடையாது. அப்படி இல்ல. அவங்க ஒரு சமுதாயமா இருந்தாங்க. ஒரு சமுதாயம், ஒரு தனி மனிதர் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தாங்க. ஆனா அவங்க அல்லாஹ்வுக்கு தான் அடிபணிந்தாங்க. ஒருமனப்பட்ட முஸ்லிமா இருந்தாங்க. இணை வைத்ததே கிடையாது. தவிரவும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டான். 5 நபிமார்கள்ல மிகப்பெரிய ஒரு தந்தையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து கொண்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. மேலும் நேரிய வழியினையும் அவருக்கு காண்பித்தான். மேலும் அவருக்கு உலகில் நன்மையை நாம் வழங்கினோம். மறுமையிலும் நிச்சயமாக உத்தமர்களுள் ஒருவராக அவர் திகழ்வார். அவருக்காக நம்ம எவ்வளவு துவா செய்யறோம். சுப்ஹானல்லாஹ். அத்தஹியாத்துல எவ்வளவு துவா செய்யறோம். எவ்வளவு துவா செய்யறோமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை அவ்வளோ பெஸ்டா ஆக்கி வச்சிருக்கான். பிறகு நாம் உமக்கு இவ்வாறு வஹி அனுப்பினோம். இது இப்ராஹிமின் மார்க்கத்தை ஒருமனப்பட்டவராக பின்பற்றுவீராக. அவர் ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைப்பவராக இருந்ததே கிடையாது. ஏன்னா மக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. மக்காவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையானதுன்னு சொல்லி அறிவிச்சாங்க. இந்த மதீனா நான் தூய்மையானதுன்னு அறிவிக்கிறேன். மதீனா எப்படிப்பட்ட ஊரு? அது ஒரு தொற்று நோய் பிடிச்ச ஊரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்ந்தப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் படித்த கவிதைகள் இப்னு கஸீர்ல இருக்கு. நாங்க எப்பதான் போய் சேருவோம், நாங்க எப்பதான் மக்காவை போய் பார்ப்போம், இந்த மாதிரி ஒரு சீக்கு பிடிச்ச ஊர்ல நாங்க வந்துட்டோமே அப்படின்னு எல்லாம் போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட முறையிடுறாங்க. எத்தனையோ கவிதைகள் படிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இப்னு கஸீர்ல பார்க்கிறோம்.
அப்ப அல்லாஹ் சொல்றான் இல்ல இப்ராஹிம் மார்க்கத்தை நீங்க ஒருமனப்பட்டவராக பின்பற்றுவீராக அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றத சொல்லி காட்டுவான். அவங்க ஒருபோதும் இணைவாக இருந்ததே கிடையாது. எவர்கள் சனிக்கிழமை வரையறை குறித்து கருத்து முரண்பாடு கொண்டிருந்தார்களோ அவர்கள் மீது அது விதிக்கப்பட்டிருந்தது. அந்த வேதனை அவங்க மேலே விதிக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் அவர்கள் எந்த விஷயங்கள் எல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கின்றார்களோ அவை அனைத்தையும் குறித்து இறுதி தீர்ப்பு நாளில் அதிபதி நிச்சயமாக தீர்ப்பு வழங்குவான். நிச்சயமாக எல்லாம் என்ன செய்வான், அந்த சனிக்கிழமையில மீன் பிடிக்க வேணும்னு சொன்னப்ப எல்லாம் அவங்க பெரிய ஜோல் செஞ்சு பள்ளத்தை நோண்டி வச்சுட்டு வெள்ளிக்கிழமையே அதுல புடிச்ச மீன் எல்லாம் சனிக்கிழமை எடுத்துட்டு போய் சனிக்கிழமை பள்ளம் நோண்டி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில எடுத்துட்டு போய் வித்தாங்க. ரொம்ப ரொம்ப ஜுலம் செஞ்சாங்க இல்லையா? இது நம்ம அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த வசனங்கள் தான் இது. இவங்க எதுல எல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றார்களோ எல்லாத்துக்குமே இறுதி தீர்ப்பு நாள்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்லுவான். 125 நபியே, விவேகத்துடனும் அழகிய அறிவுரைகள் மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் அலையுங்கள். மேலும் மிக சிறந்த முறையில் மக்களிடம் விவாதம் புரியுங்கள். தன்னுடைய பாதையில் இருந்து வழி பிறந்தவர் யார் என்பதையும் நேர்வழியில் இருப்பவர் யார் என்பதையும் இது உங்களுடைய இறைவன் அதிபதி நன்கு அறிவான். நம்ம எப்பயுமே பேசினா நல்லா பேச்சா பேசணும் அப்படின்னு நம்மளுக்கு இதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறோம். அவங்க நம்மள்ட்ட வீண் பேச்சு பேசிட்டு இருப்பாங்க, நம்மள்ட்ட குதர்க்கமான கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படின்னு என்ன இப்படின்னா என்ன அப்படின்லாம் நம்ம கோவப்படக்கூடாது. நீங்க நல்ல விதமா பேசுங்க, நல்ல புத்திசாலித்தனமா நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம். நபிக்கு இதேதான் நம்மளுக்கும். மேலும் நீங்கள் பழிவாங்க கருதினால் உங்கள் மீது எந்த அளவுக்கு அதிகாரம் அதாவது அக்கிரமம் புரியப்பட்டதோ அதே அளவுக்கு பழிவாங்குங்கள். அதாவது இது பிரச்சனை வந்துச்சு, நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, அடிச்சுட்டாங்க, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு எந்த அளவு அக்கிரமம் புரியப்பட்டதோ அந்த அளவுக்கு பழிவாங்குங்கள். ஆயினும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் சின்னமாக இருந்தால் ரொம்ப நல்லது. பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு இதுதான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். நபியே, நீர் பொறுமையுடன் பணியாற்றிக் கொண்டிருப்பீராக. மேலும் உங்களுடைய இந்த பொறுமை அல்லாஹ்வின் பேர் உதவியால் தான் கிடைக்கின்றது. பொறுமை எங்க இருந்து கிடைக்கும்? அல்லாஹ் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அவர்களின் செயல்களை குறித்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள். அவர்களின் சூழ்ச்சிகளை குறித்து நீங்க மனம் நொந்து போகவும் வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், நீங்க கண்டிப்பாக யார் என்ன செஞ்சாலும் உங்களை அது தாக்க போறது இல்லை. நீங்க யாரையும் கொண்டு சேர்க்க போறதும் உங்களால முடியாத விஷயம் நான் ஆடாத வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். அதனால நீங்க மனம் நொந்து போவாதீங்க. இன்னல்லாஹ மஅல்லஸீன தகவ் வல்லஸீன ஹும் முஹ்ஸினூன். யார் ஒருத்தங்க இறை அச்சம் கொள்கின்றார்களோ மேலும் நன்னடத்தையை மேற்கொள்கின்றார்களோ அத்தகையவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்மளை சூழ்ந்து அறிந்து நம்மளை பார்த்துக்கிட்டும் நம்மளை கேட்டுக்கிட்டும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டும் இருக்கிறான். அந்த அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உலகத்திலயும் நன்மையை கொடுக்கணும், மறுமையிலயும் நன்மையை கொடுக்கணும். நம்மளுடைய இந்த குர்ஆன் ஓதுறதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு மனசுல வல்லமையை கொடுக்கணும். அதை செயல்படுறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அமல்ல கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய சக்தியை கொடுக்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உலகத்துல எப்படி நன்மையை நாடி நம்ம ஒரு இடத்துல ஒண்ணு சேர வச்சானோ இந்த ஜூம் மீட்டிங்ல, இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பேர் அருளால் இன்ஷா அல்லாஹ்ல கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளை எல்லாத்தையுமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒண்ணு சேர்க்கணும்னு வேண்டி விரும்பி துவா செய்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். ரப்பனா تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا في القرآن. الحمد لله رب العالمين برحمتك يا أرحم الراحمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله.